அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பினர் நடத்திய மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் என்ற கருத்தரங்கு நிகழ்வை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி 2025 மாலை 4 மணியளவிலே கனடா ஸ்காபரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே கனடா வாழ் தமிழ் மக்கள் பலர் கலந்து சிறப்பித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வில் அரசியல் சமூக செயல்பாட்டாளர்கள் பலர் உரையாற்றியிருந்தார்கள். இறுதியாக சபையோரின் கருத்துக்களும் இங்கே பகிரப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பினருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்தவர்களுக்கும், இந்த நிகழ்விலே உரையாற்றியவர்களுக்கும் தடயத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் தடயத்தாரோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்வுகளை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அனைத்து நண்பர்களுக்கும் இந்த அழைப்பினை ஏற்று இங்கே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நன்றியை முதற்கான தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பமாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலே இறந்த அனைத்து போராளிகளுக்கும், சொல்லனா துயரங்கள் கூடாக இழந்த எங்கள் உடன்பிறப்பான மக்களுக்கும் மற்றும் தலைவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவோமாக 2 நிமிடம் மௌன நேரம் அனுப்பி நான் ஒரு சமூக ஆர்வலர், சமூக செயற்பாட்டாளர். நான் இது தற்சமயம் DP11 சொல்லுகின்ற புலட் இயக்கத்தின் அமைப்பாளராக கனடாவிலே நான் பொறுப்பாய் இருக்கின்றேன். அதுதான் என்னை பற்றிய அறிமுகம். நான் ஆரம்ப காலத்திலே இருந்து பல பழைய தோழர்களோடு நான் பழகி இருக்கிறேன், சிநேகமாக இருக்கிறேன். அவர்களோடு நான் சேர்ந்து செயற்பட்டிருக்கின்றேன் என்றதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக கடந்த சில மாதங்களுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மாகாண ஆட்சி முறை சம்பந்தமாகவும் அதிகார பருவு சம்பந்தமாகவும் பல கருத்தரங்குகளை நடத்தி வருகின்ற சூழ்நிலையிலே முதலாவதாக யாழ்ப்பாணத்திலே நடைபெற்றது. பின்பு வவுனியாவிலும் அதன் பின்பு திருகோணமலையிலும் நடைபெற்ற இக்கூட்டத்திலே அதிகார பகிர்வு எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி கலந்துரையாடி வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே நாங்கள் அந்த நிகழ்வு போல இந்த அதிகார பகிர்வு சம்பந்தமாகவும் மாகாண ஆட்சி சம்பந்தமாகவும் கனடாவில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த உரையாடலை கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்ற காரணத்தினால் இந்த கூட்டத்தை தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் ஒழுங்குபடுத்தியுள்ளோம். இக்காலகட்டத்திலே
நான் சில கருத்துக்களை மாத்திரம் உங்கள் முன்வைக்க விரும்புகின்றேன். ஒன்று, எங்களுக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது, நாங்கள் தமிழ் ஈழ தேசிய கீதம் பாடும் பொழுது 35 லட்சம் மக்கள் என்று அன்ற நேரத்திலே 80 கடைசி பகுதியிலே 80 காலப்பகுதியிலே நாங்கள் அதை பாடினோம். அன்று இருந்த மக்கள் 35 லட்சம் பேர் ஒரு தேசிய இனமாக இருந்த அந்த சூழ்நிலை மாறி பல சகாப்தங்களுக்கு பிறகு இன்று 3 தேசிய இனங்களாக பிரிந்து அந்த 3 தேசிய இனங்களும் உரிய எங்களுடைய பங்கு 1/3 பாகமாக இருக்கிறது. 1980 ஆண்டளவில் யாழ்ப்பாணத்திலே 8 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்தார்கள். அந்த அளவு மக்கள் அந்த பகுதியிலே இருப்பார்களா இருந்தால் இன்றைக்கு 11 லட்சம் மக்களாக இருந்திருப்பார்கள். நாங்கள் பலம் கூடியவர்களாக இருந்திருப்போம். என்று 3 பிரிவான மக்கள், அந்த 3 பிரிவான மக்களையும் ஒரு கருத்துப்பாட்டுக்குள் ஒரு பரிமாணத்திற்குள் கொண்டு வருவது அவ்வளவு சாத்தியமான நிலை இல்லை. அப்படியான சூழ்நிலைக்கு நாங்கள் இன்று பலகீனமாகிவிட்டோம். ஆகவே அந்த குறைந்து போருகின்ற மனித வளம், முதலாவதாக இந்த மனித வளம் எங்கள் பகுதியிலே குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. அதை எப்படி நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்பது எங்களுடைய கேள்விக்குறியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த மாகாண சபை அமுலாக்கப்பட்ட நேரத்திலே 1987 ஆண்டளவில் திருகோணமலையில் எங்களுடைய முதலமைச்சரின் பிரதம செயலகமும் அத்துடன் அதையொட்டிய அறிஞர் குழு அதை தொடர்ச்சியாக நிர்மாணிப்பதற்கான, அந்த மாகாண சபைகளை நிர்மாணிப்பதற்கான வழிமுறைகளை அங்கு இருந்துதான் நடத்தப்பட்டன ஆரம்ப காலத்திலே. இன்று அங்கிருக்கின்ற மக்கள் தொகை எவ்வளவு தூரம் குறைந்திருக்கின்றது என்பதை பாருங்கள். எங்களுடைய சரியான சந்தர்ப்பங்கள் அனைத்தையும் நாங்கள் தவறவிட்டுவிட்டு இன்று இந்த மாகாண சபை, மாகாண ஆட்சி முறையை நிறுவுவதற்காக நாங்கள் இன்று கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் என்பது எவ்வளவு ஒரு மோசமான நிலை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு மூலோபாயத்தில் பல விஷயங்கள் இருக்கலாம். நாங்கள் இதை மீறி சமஷ்டியோ அல்லாட்டிற்கு அதற்கு மேலாகவோ பெறக்கூடிய பல வழிமுறைகள் இருந்தாலும் அது மூலோபாயமாக கருதி தந்திரோபாய ரீதியிலே இந்த மாகாண ஆட்சி முறையை நடாத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, நாங்கள் எல்லோரும் அந்த ஒற்றுமைக்கு வழி சமைப்பதாக அமைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ விஷயங்களை பேசுவதற்காக, இந்த மாகாண ஆட்சி சம்பந்தமாக பேசுவதற்காக பல அனுபவம் வாய்ந்த பலர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக முதலாவதாக திருவாளர் சிவா முருகுப்பிள்ளை அவர்கள் இணைந்த வடகிழக்கு மாகாண சபை சவால்களும் சாதனைகளும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு உரையாற்றுவார். அழகான மாலை பொழுது பல விடயங்களே பல ஆண்டுகளாக உற்று நோக்கி அதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சபையோர்கள் இதை விட
பேசுவதற்கென்று வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, பத்திரிகை எழுத்தாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், இதற்கப்பால் ஈழத்திலிருந்து வருகை வந்திருக்கும் யதீந்திரா அவர்கள் என்று ஒரு கனதியான கூட்டம் இதில் இருக்கின்றது. நான் பேச விளையும் விடயம் இங்கிருக்கும் பலருக்கு 95% ஏற்கனவே தெரிந்தது. அவர்களுக்கு அதன் அடிப்படையில் ஒரு புரிதலும் ஒரு விதமான கருத்தும் இருக்கும். ஆனால் அவ்விடயங்களை எனது பார்வையில், எனது புரிதலின் அடிப்படையில் நான் முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். இந்த கருத்தரங்கில் ஒரு சிறப்பு என்னென்றால், ஆரம்பமே அமர்க்களமாக அருமையாக இருந்தது. இவ்வளவு தெளிவாக இலங்கையில் வாழும் சிறுபான்மை இன மக்கள், அது சார்ந்த உரிமை போராட்டம் சம்பந்தமாக என்ன யதார்த்தத்துக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம், எதற்கூடாக நாங்கள் பயணித்திருக்க வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக, அழகாக, உறுதியாக எடுத்து உழைத்ததுக்கு தலைவருக்கு ஒரு சிறப்பான பாராட்டை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக அருமையாக இருந்தது. நாங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் பலரை அவர் தனது 2 நிமிடத்தில் முழுமையாக சொல்லிவிட்டார். அவை அந்த கருத்தியலுக்கு மறுதளித்துக் கொண்டு அதற்கு வெளியாக நாங்கள் இதில் பேசலாமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்தம். நாங்கள் கட்டியிருக்கும் கோவணத்தை பட்டுவாட்டி கனவில் தொலைப்பதை விட கோவணத்தை இறுக்கி பிடிப்போம் என்பதுதான் ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டும். 1972ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டையில் TUF என்றிருந்த தமிழர் யுனைடெட் ஃப்ரண்ட், தமிழர் ஐக்கிய முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணியாக மலையகத்து தொண்டமானின் தோட்ட தொழிலாளர்களை இணைத்து பன்னாகத்தில் பிரகடனப்படுத்தப்பட்ட தனிநாடு தமிழீழம் என்பதுதான் பலராலும் மறுக்கப்பட்ட மறந்து போன ஊர்வாகத்துறை சுயாட்சி கழக நவடத்தை மீறிய முதலாவது தனிநாட்டுக்கான கோரிக்கையாக பார்க்கப்படுகின்றது. அந்த பிரகடனம் என்பது அதற்கு முதல் 70 ஆரம்ப காலகட்டத்தில் நடைபெற்ற இலங்கை பொதுத் தேர்தலில் தமிழ் தரப்புக்கு, அதிலும் சிறப்பாக தமிழ் தரப்பில் தேர்தலில் நின்ற மிக முக்கியமான உறுப்பினர்களுக்கு கிடைத்த தோல்வியில் இருந்து தங்களை மீட்டெடுத்து தமது கட்சியை தகவமைத்துக் கொள்வதற்காகவும் அது சார்ந்த வசதி வாய்ப்புகளை தொடர்ந்து அனுபவிக்கணும் என்றதுக்காக தான் பெரும்பாலும் அந்த கூட்டணி தமிழர் விடுதலை ஐக்கியம் முன்னணி என்று சொல்லி அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்காக இலங்கையில் வாழும் சிறுபான்மை மக்களுக்கு போராடுவதற்குரிய தேவைகள் இருக்கவில்லை என்பது நான் சொல்லவில்லை, இருந்திருக்கின்றது. ஆனால் அதற்கான ஒரு தூரநோக்கு பார்வையோ, அதற்கான திட்டமிடலோ, அதற்கான ஆழமான பார்வையோ அந்த பாராளுமன்ற தேர்தல் அமைப்புகளுக்குள் இருந்ததென்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அந்த அமைப்புகளை சார்ந்திருந்த, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த இளைஞர்கள் இவர்களுக்கான முழுமையான பலத்தையும் இளைஞர் பேரவை என்ற வகையில் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுதான் உண்மை.
அதைத் தொடர்ந்து அந்த வரலாற்றுக்குள் நான் நீண்ட நேரம் அதுக்குள் நிற்க விரும்பவில்லை. 1977 ஆண்டில் நடைபெற்ற இலங்கை தேர்தலில் தமிழர் விடுதலை TLF 18 ஆசனங்களை பெற்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பின்னுக்கு தள்ளி எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள ஜெயவர்தனா தாராள பொருளாதார கொள்கையை அல்ல திறந்த பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி மிக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி முறைமையையும் கொண்டு வந்தார். ஜனாதிபதி முறையையும் கொண்டு வந்தார். அமிர்தலிங்கம் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்து தமிழ் பேசும் மக்களுக்கு அப்பால் மொரட்டுவ பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டத்தை நிறுத்தி வைப்பதற்காக சிங்கள பகுதிக்கு சென்று அந்த போராட்டத்தை நிறுத்தி வைத்த பெருமைகளை போன்ற விடயங்களையும் தென்னிலங்கையில் கொண்டிருந்த ஒரு தமிழ் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். அது உண்மை. ஆனால் தீவிர வலதுசாரியாத்தான் இருந்தார். 80 காலகட்டங்களில் சிவப்பு புத்தகங்களை இடதுசாரி கருத்தியல்களை எமதாக்கிக் கொண்டு மேதின கூட்டங்களும் பல்வேறு மக்கள் மத்தியில் உள்ள சிறு சிறு குழு கூட்டங்களை நடத்தின பொழுது தம்பிமார் சில பேர் வெளிநாட்டிலிருந்து சிவப்பு புத்தகங்களை கொண்டு வந்து இங்கு குழப்பங்களை விளைவிக்க பாய்விக்கிறார்கள் என்று 1965 ஆண்டு சங்கானையில் நடந்த சாதி மறுப்பு போராட்டத்துக்கு எதிராக சொல்லப்பட்ட அதே சங்கானை என்ற அதே மாதிரியான சுலோகங்களை சொல்லி மறுதலித்து திரிந்தவர் தான் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் கூட்டம். ஆனால் இதே அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள்தான் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆன வரதராஜ பெருமாளுக்கு பதிலாக அவரைத்தான் அவர் சார்ந்த அமைப்புகள் முதலில் முன்னிறுத்தி அவரிடம் அதை பற்றிய வேண்டுகோளை விடுத்த பொழுது அவர் அதை மறுத்துவிட்டார். ஏனென்றால் ஏகபோகமா நின்றவர்கள் வெல்லுவார்களோ என்று தெரியாது, ஆனால் கொல்லுவார்கள் என்று இங்கே பலருக்கும் தெரியும். அதுக்காகத்தான் பல பேர் 40 வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு சரியான நிலைப்பாட்டு வந்திருக்கிறார். வெல்லுமோ தெரியாது, ஆனா கொல்லும் என்று தெரியும். அந்த கொல்லலுக்கு பயம். அப்ப அப்பா பிள்ளை அமிர்தலிங்கமும் மறுத்து விட்டார். ஆனா என்ன சோகம் என்றால் இதே அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் நாங்கள் இந்த சம்பவத்துக்கு மிக சிறிது காலத்துக்கு பிற்பாடு யாரையோட தான் பகைத்துக் கொள்ளக்கூடாது, யாரோட தான் முரண்பட்டு கூட பகை இல்லை முரண்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி அந்த முடிவில் பின்வாங்கினாரோ அவர்களாலேயே கொல்லப்பட்ட பொழுது அவரின் இறுதி ஊர்வலத்தை நடத்தியவர்கள் நாங்கள். திருவோணமலையில் ஆரம்பித்து யாழ்ப்பாணம் பெருமைக்காக சொல்லவில்லை, வரலாறு எப்படி இருந்திருக்கின்றதுக்காக சொல்றேன். நாங்கள் தான் நடத்தினோம். அதிக முரண்பாடுகளை மேதின கூட்டத்தில் படம் எல்லா காலகட்டத்திலையும் அப்படித்தான் இருந்தது. பணம் படுத்தவர்கள் வீரசிங்க மண்டபத்தில் நடத்தின பொழுது திறந்த வழி அரங்கில் கருத்தியல் ரீதியாகவும் சிந்தனை ரீதியாகவும் பலமாக நின்ற நாங்கள் உரைத்து கூறின பொழுது எங்களுக்கான முழுமையான மறுதளிப்பையும் எதிர்ப்பையும் தெரிவித்தவர்கள் இதே TLF தான். ஆனால் நாங்கள் கருத்தியல் ரீதியாக தான் முரண்பட்டிருந்தோம், கொள்கை ரீதியாக தான் முரண்பட்டிருக்கோம், சித்தாந்த ரீதியாக தான் முரண்பட்டிருந்தோம், கருத்தை கருத்தால் சந்திக்கிறதாக தான் தயாராக இருந்தோம். அந்த வகையில் தான்
தந்துருவாய் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையில் ஒரு ஐகனாக அடையாள சின்னமாக அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் முதலமைச்சராக வாருவது என்பதுதான் மற்ற எல்லாத்த விடையும் சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதை உங்களில் பலரும் மறந்து போய் அவரென்று தெரியாமல் சிலையும் இரண்டிடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் தோழர் பத்மநாபம் எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு நாங்கள் பிராயச்சித்தம் அல்லது பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று சொன்னால் நான் ரொம்ப விரும்பும் தலைவர் என்பதற்காக அல்ல, மிகவும் சரியான பார்வை உள்ள ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் தோழர் பத்மநாபனுக்கு இந்த சமூகம் இலங்கை சமூகம் ஒரு சிலை வைத்து கௌரவிக்க வேண்டும். அந்த அமைப்பு தன்னளவில் அவரென்று சொல்ல முடியாத அளவுக்கு யுத்த காலத்திலேயே திருவோணமலையில் ஒரு சிலையும் யுத்தம் முடிந்த பிற்பாடு வவுனியாவில் இன்னொரு சிலையும் வைத்திருந்தாலும் கூட அது அவருக்கான அடையாளமாக மிளிரவில்லை என்பது எனக்குள் இருக்கும் மனக்குறை. ஆகவே இன்று தலைவர் சொன்ன அந்த விடயம் நாங்கள் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், எங்கே இருந்து ஆரம்பித்திருக்கணும், என்ன சூழ்நிலையை பாவித்திருக்கணும், எங்க வந்திருக்கின்றோம் சமஸ்கிருதி என்று சொன்ன எல்லாத்துக்குமான அங்கீகாரமும் உடன்பாடும் ஏற்புடைமையும் இருக்குமாயிருந்தால் இதை தந்துருவாய் அடிப்படையிலையும் தற்துணிவோடையும் ஐக்கிய முன்னணியாகவும் மிக மிக முக்கியம் ஐக்கிய முன்னணியாகவும் ஏக தலைமை அல்ல, தனித்தலைமை அல்ல. தமிழ் மக்கள் கேட்கின்றார்கள், தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும், ஒற்றை தலைமையில் வேண்டும். ஒற்றை தலைமை என்பது பிழையான விஷயம். பன்முகப்படுத்தப்பட்ட தலைமை, ஐக்கிய முன்னணி, பரந்துபட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் நிலைமை தேவை. தமிழ் மக்கள் புரிதல் இல்லை, தமிழ் மக்கள் ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. ஒற்றுமை என்றால் ஏக தலைவன். எங்க கரூர் மாதிரி ஏக தலைவன் 41 பேரை சாப்பிட்டு இருக்குது. வந்து 77ஆம் ஆண்டு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் எதிர்கட்சி தலைவராக வந்து சர்வதேச அளவில் அவரளவில் இலங்கையில் இப்படி ஒரு சமூகம், சிறுபான்மை சமூகம், பாரம்பரிய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கொண்ட தேசிய இனத்துக்குரிய பரிணாம வளர்ச்சியை கொண்டிருக்கிற ஒரு இனம் தனக்கான சமத்துவமான உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை ராஜதந்திர அடிப்படையில் உலகுக்கு எடுத்து சென்றவர் என்பதில் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்துக்கு மீது எங்களுக்கு மரியாதை இருக்கின்றது. அன்னை இந்திரா காந்தி ஒரு கூட்டத்துக்கு கலந்து கொள்ளும் ஒரு கூட்டத்தில் அமிர்தலிங்கத்தையும் அழைத்திருந்தார் டெல்லியில். அமிர்தலிங்கம் எவ்வளவு முக்கியமான தலைவர் என்பதை உலகத்தலைவர் உணர்ந்து கொள்ளணும் என்பதற்காகவே திட்டமிட்டு இது இப்படியான விஷயங்கள் சில செய்தான் ஆகணும். வந்து அமிர்தலிங்கத்தை கூட்டம் ஆரம்பித்து ஒரு அரை நிமிடம் பிந்தி வர சொன்னார். அப்படி பெரிய ஹால்ல அப்படியே நடுவில் அப்படி அமிர்தலிங்கம் அப்படி நடந்து வந்தால் எல்லா தலைவரும் திரும்பி பார்த்தார், யார் அந்த தலைவர் சொல்லி. அதற்குரிய பண்புகள் அவரிடம் இருந்தது. அவர் தீவிர வலதுசாரி, நான் தீவிர இடதுசாரி. ஈழத்து போர், ஈழத்து பிரச்சனை, உலக பிரச்சனை, இலங்கை பிரச்சனை, இந்த வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் உள்ள பிரச்சனை. ஈழத்தில் வலதுசாரிகளை தூக்கி பிடிச்சு இடதுசாரிகளை இல்லாமல் பண்றது என்பது மேற்குலகு சார்ந்த சித்தாந்தத்தின் போரில் இன்று வரை இடதுசாரிகள் மேலெழுந்து வரவில்லை. அதுதான் உண்மை. அதை இல்லாமல் செய்வதற்கு உள்ளபடியாம் 10 நிமிஷம் கூட்டிட்டு ரைட், ஓகே, நான் முடிச்சுக்கொள்றேன். அந்த வகையில் அமிர்தலிங்கத்துக்கு பிற்பாடு இந்த போராட்டங்கள் ஆரம்பமாகி இளைஞர்கள் போராட்ட அமைப்புகளாக உருவாகி போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்த சமூகத்தின் குணாம்சங்களை பிரதிபலிப்பாகத்தான் பல்வேறு அமைப்புகள் தோன்றும். அது யதார்த்தமானது.
84ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையில் 5 அமைப்புகளை இந்திய அரசாங்கம் கூப்பிட்டு, அப்பொழுது இந்த 5 அமைப்புகளுக்கு இடையிலும் விடுதலை அமைப்போடு சேர்ந்து TULF இடையில் எந்த விதமான ஐக்கிய முன்னணியும் இருக்கவில்லை, ஒரு பேச்சுவார்த்தைகளும் பெரிதாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் தங்கியிருந்த 2 நாளில் அவர்களுக்குள் ஒரு ஐக்கிய முன்னணி உருவாகி ஒருமித்த கருத்தை வைக்கிற என்ற 4 அம்ச கோரிக்கையை வைத்து இந்திய அரசாங்கத்தின் தமிழீழத்துக்கு தனிநாட்டுக்கு தவிர வேறு ஏதாவது நீங்க ப்ரொபோசலை முன்வையுங்கோ, அப்பதான் பேச முடியும் என்பதற்கு முன்வைக்கப்பட்ட 4 அம்ச கோரிக்கையையும் ஹெக்டர் ஜெயவர்தனாவை திருப்பியோட வைத்த அந்த நிகழ்வு தான் இன்று வரை அதற்கு முன்பும் பின்பும் தமிழ் பேசும் இலங்கை தமிழ் சமூகம் பலமாக இருந்த காலகட்டம். இதற்கு முதலும் இல்லை, இதற்கு பிறகும் இல்லை. ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியோடுடன் அனைத்து விடுதலை அமைப்புகளும் தமிழ் பேசும் மக்களுக்காக போராடும் உரிமை மறுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, துரத்தி அடிக்கப்பட்டு 87ஆம் ஆண்டு புதிதாக இலங்கையில் தலைவர் சொன்னபடியால நான் டக்குனு ஒரு 3-4 சீனெல்லாம் அப்படியே பட்டி போட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 87ஆம் ஆண்டு ஏகதலைமையாக நாங்கள் எல்லாத்தையும் செய்கின்றோம் என்று ஒரு அமைப்பு நின்றது. ஹன்சாட்ல பார்க்கலாம். லலித் முதலி பார்லிமெண்டில் பேசுகின்றார். விடுதலை அமைப்புகளுக்குள்ளே முரண்பாடுகளை, பிரச்சனை ஏற்படுத்துவேன், மோதலை ஏற்படுத்துவேன், ஒன்றை அழிக்க வைப்பேன், கடைசியில் ஒருவரை மட்டும் தனியாக வைத்திருப்பேன், அவரை இல்லாமல் செய்வேன் என்று சூழ்நிலைக்கின்றார். அதற்கு செயல் வடிவம் கொடுத்ததுதான் அந்த ஏக தலைமை. வடிவா உணர்ந்து பாருங்கள். 87ஆம் ஆண்டு தொடக்கம் ஜூலை என்ன ஞாபகங்கள் வித்தியாக நீங்க பார்க்கலாம் ரெஃபரன்ஸ்ல. ஜூன் மாதம் அன்றைக்கு ஜூன் மாதம் ஆபரேஷன் லிபரேஷன் என்று ஆரம்பித்து வடமராட்சியை யாழ்ப்பாணத்தில் முழு கட்டுப்பாடும் ராணுவத்துடன் இல்லாமல் இருந்த சூழலில் அது கூட எப்படி வந்தோம் திம்பு பேச்சுவதோட வந்தது. அதுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லலாம். இவைக்கு தெரியும். பொன்னம்மா முன்னாலாம் வேறு தெரியும். மெயின் ஸ்ட்ரீட்ல டெலோன்ண்டது. நாங்கள் இன்னொரு திரண்டது. ஈரோஸும் புலியும் எந்த இடத்தையும் நிக்கல. இந்த கோட்டைகள் இருந்து ராணுவம் படியில் வர்றது தடுக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்யல. தற்செயலாக ஒன்று ஆரம்பித்தால் தடுத்திருத்தப்பட்டது. சரி, அவர்கள் வெளியில் வந்த பொழுது அதை தடுத்து வடமராட்சி முற்றுமுழுதாகவே கைப்பற்றப்பட்ட சூழலில் இந்திய அரசாங்கம் தன்ற நலன் அடிப்படையில் தான் அதற்குள் நாங்கள் எங்கிருந்த நிலை தேட வேண்டும். ஆபரேஷன் பூமாலி என்று கொண்டு வந்து சாப்பாடுகள் இதில் போட்டு அதன் தொடர்ச்சியாக இலங்கை இந்திய ஒப்பந்தமும் இலங்கை பாராளுமன்றத்தில் அதிகார பரவலாக்கல் அல்லது அதிகார பகிர்வு என்ற அடிப்படையிலான 13வது சட்டம் உருவாக்கப்பட்டது. இதற்கு எல்லா வகையிலையும் ஏகபோகமான் என்ற அந்த அமைப்பு ஒத்துழைப்பு வழங்கினது. எங்க பிழைக்குது என்று சொன்னால், ஒரு தேசிய இனத்துக்கு, ஒரு சமூகத்துக்காக போராடுறதுக்குரிய ஏக உரிமை, ஆளும் உரிமை, அகங்காரம் செய்யும் உரிமை, எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்ற நிலைமையில் இருந்து இலங்கைக்கு அமைதி காக்கும் படையாக, அது வேறு என்ன போய் பேரண்டான்னு சொல்லுங்க, வந்த படை, அதை உருவாக்கின அந்த அரசாங்கம், இந்திய அரசாங்கம் மூன்றும் எல்லா இயக்கங்களும் வந்து இங்க அரசியல் செய்யலாம் என்று சொல்ற அந்த பன்முகத்தன்மையை அங்கீகரித்து என்பதுதான் 2009ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் போராட்டத்துக்கான காரணம். அந்த ஏக தலைமை தொடர்ந்தும் ஏற்கப்பட்டு மற்ற எந்த அமைப்பும் இலங்கையில் வர முடியாது என்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு, உலகத்தில் எந்த நாட்டிலையும் விடுதலை அமைப்பு இன்னொரு விடுதலை அமைப்பை சில முரண்பாடு வந்திருக்கும், இப்படி தடை செய்ததாகவோ ஏகமாக இருந்ததாகவோ இல்லை. ஈவன் தென்னிலங்கையில் கூட இல்லை. தென்னிலங்கையில் கூட இவ்வளவு மோசமான ஏஆர் என்ற ஆட்சி இருந்தாலும் கூட, அந்த சிந்தனை இருந்தாலும் கூட
அங்கேயும் பல்வேறு விடுதலை மற்றது அரசியல் கட்சிகள் இருந்தன. வடக்கு கிழக்கில் மாத்திரம்தான் ஓரினம், ஒரு இயக்கம், ஒரு சிந்தனை. அது இலங்கை அரசாங்கத்துக்கும் இந்த அமைப்புக்கும் ஒரு நாடே, இஸ்ரேல் என்ற நாடே தனது பயிற்சியை கொடுக்கக்கூடிய அந்த சூழலும் இலங்கையில் மட்டும் பிரத்யேகமான விஷயம்தான். சரி, அந்த அமைப்பு பேரை சொல்றேன், அது பிரச்சனை இல்லை, சொல்லாமல் தெரியாம இல்லை, ஒன்றும் பயம் இல்லை. நாங்கள் ஒன்றும் தலைமறைவான ஆக்கள் இல்லை. தேவை என்றால் ட்ரம்மா இருக்கலாம், அல்லது அனுரகுமார திசநாயக்கா இருக்கலாம், அல்லது இப்போ உள்ள வாஜ்பேயியா இருக்கலாம், தூக்கலாம். இப்ப தூக்கி கொண்டு எங்களை கொண்டு செலவு வந்து இப்போ இல்ல கேள்வி எழுந்தீங்க எல்லாம் முடிய கேளுங்க. அவர் எந்த நேரத்தை வட்டி போடுறாங்க, எந்த நேரத்தை வட்டி போடுறா நீங்க கடைசியில கேளுங்க. 6 மணிக்கு முடிக்கணும். அதுக்கு விரல் நான் ஆமாம். அப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாண சபையில் எதிர்கட்சியா ஏனென்றால் இல்ல இந்த போக்கு எப்படி வந்தான்னு சொல்றாங்க. உங்களுக்கான அபிப்பிராயங்களை கடையில சொல்லுங்க. எனக்கு பேச விடுங்க, பேச இந்தோ ஸ்ரீலங்கா ஹைகோர்ட்டுக்கு பிறகு நான் சார்ந்த அமைப்பு அல்லது வடகிழக்கு மாகாண சபையை பொறுப்படுத்த பிரதான அமைப்பு எதிர்கட்சிக்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாகத்தான் அந்த சூழல் அமைவாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்த நாங்கள். ஆனால் இந்த மற்ற அமைப்புகள் எல்லாம் இதுக்குள்ள தமக்கான அரசியலை செய்ய வெளிக்கின்றதுக்கு அனுமதி வழங்கின பிற்பாடுதான் இந்த முரண்பாடுகளை அந்த ஏகபோக தலைமை உருவாக்கி அதன் பிற்பாடு நாங்கள் முடிந்த அளவுக்கு எல்லா அமைப்புகளையும் இணைத்துக் கொண்ட ஒரு ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தை உருவாக்குகின்றோம். இந்த தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸோ தேர்தலை பரிசீலிக்க சொல்லி சொன்ன பொழுது பலரும் கலந்து கொள்ள பயந்த பொழுது இதற்குள் அவர்களை கலந்து கொள்ள வைப்பதற்கான சில தந்திரோபாய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கிழக்கில் முஸ்லீம் காங்கிரசும் இபிஆர்எஃப்பும் இஎன்எல்எஃப்பும் 36 தொகுதிகளில் போட்டியிட்டன. 35 அதில் 17 முஸ்லீம் காங்கிரசும் இபிஆர்எஃப்பும் வந்தன. 1 யூஎன்பி வந்தது. வடக்கில் ஒரு தொகுதி கூட 37 அதில் தேர்தலில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட பொழுது அதில் வெற்றி எல்லை 12-16 நினைக்கிறேன். நம்பர் டக்குன கேட்டபடியா நான் மனதுக்கு எடுத்து முழுக்க சொல்ல முடியல நம்பரை. ரைட், ஓகே. அப்ப அதுக்குள் ஆட்சி அமைச்ச பொழுது நமக்கு இருந்த முக்கியமான பிரச்சனை ஒரு புது அரசு உருவாக்கப்பட போது அரசு அமைக்கப்படுவதற்குரிய எந்த கட்டடமும் இல்லை, எந்த நிர்வாகியும் இல்லை. இந்த அரசு அமைப்பில் அல்லது இந்த அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுபவர்கள் எல்லோரும் சுட்டுக் கொல்லப்படுவீர்கள். தமிழீழ விடுதலை புலிகளின் முக்கியமான கோஷமாக இருந்தது சிவில் நிர்வாக தடை. சிவில் நிர்வாகத்தை உருவாக்க முற்படுபவர்கள், சிவில் நிர்வாகத்தை பெற்றுக்கொள்ளுவர்கள் 2 பேரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்ற சூழலில் தான் திருவோணமலையில் உள்ள மாநகர சபை கட்டடத்தை எங்களுக்கான மாநகர சபைக்குரிய சபையாக எடுத்துக்கொண்டுதான் எந்த கட்டுரம் இல்லாத பொழுது, எந்த எஸ்எல்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணின அதிகாரிகளும் முன்வராத பொழுது எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு அங்காலேயும் போக முடியாது, பாதுகாப்பு நிலைமை. இன்றைக்கு எப்படி அனுரதிச மாரதசைய கவர்மெண்ட்டுக்கு அந்த பார்ட்டியை தவிர மற்ற எல்லாரும் தமிழ் தரப்பிலையும் சிங்கள தரப்பிலையும் எதிர்ப்பிருக்கின்றோ இதே எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் அன்றைய வடகிழக்கு மாகாண சபையை நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கின்றது.
ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இடதுசாரி கருத்தியல் பேசுகிறவர்களும் முற்போக்கு கருத்தியல் பேசுகிறவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த மத்தியதர மேல்தட்டு வர்க்க குணாம்சம் எங்களுக்குள்ளேயும் வந்திருக்கின்றது என்று. அதுதான் 41 பஜுரோ ஜீப்பில் 7 விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் வித்து போட்டோம். நான் என்ன சொல்லுவான்னு விளங்குது வந்து இந்த கவர்மெண்ட் வந்த பொழுதும் எல்லா வாகனத்தையும் கொண்டு வந்து விட சொல்லிச்சு வந்து ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. தானா கொண்டு விட்டார்கள். இதே பிரச்சனையை நாங்களும் பேஸ் பண்ணோம். ஒழுங்கமைக்க வேண்டிய தேவை இருந்தது வந்து மத்தியதர மேல்தட்டு வர்க்கத்துக்குரிய குணாம்சம் வந்து எங்களுக்குள்ளேயும் உருவானது என்பது மறக்க முடியாது. இதற்கப்பால் கட்டுப்பாடற்ற சில செயற்பாடும் இருந்தது. வேறு அமைப்புகளிலேயும் இதில் இணைந்து செய்யப்படுவதும் மற்ற அமைப்புகளின் செயற்பாட்டுக்குரிய தவறுகளும் பிழைகளும் இது போன்ற விடயங்களுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கின்றது. நான் அவசரமாக ஓடுறபடியெல்லாம் சில விஷயங்களை தெளிவாக சொல்ல முடியவில்லை. அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த சூழலில் 1 வருடமும் 3 மாதமும் சில நாட்களிடம் இந்திய ராணுவம் வெளியேறும் சூழலில் நல்ல விஷயம் பேசுறீங்க. ஆனா இதுல நாங்கள் கூடுதலா இந்த மாகாண சபை ஆட்சி முறையின் அவசியம், அதாவது சரித்திரம் நாங்கள் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். தயவு செய்து இப்படி ஒரு ஒத்துழைப்பு இல்லாத சூழலில் மாகாண சபை நடத்தக்கூடிய ஒத்துழைப்பு உள்ள சூழல் நிலையில் நாங்கள் இந்த 19ஆம் திட்டத்தை முன்மொழிந்து இதை ஒரு வருடத்துக்கு நிறைவேற்ற முடியாவிட்டால் நாங்கள் ஒரு தனி நாடு ஒன்றை பிரயோகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களது ஆட்சியை ஒப்படைத்து விட்டு சென்றோம். அதற்கு முதல் இப்படி ஒரு அரசாங்கம் இல்லாமல் போனால், இணைந்த வடகிழக்கு மாகாண சபை இல்லாமல் போனால் மீண்டும் இப்படியான ஒன்று உருவாக்க முடியாது என்பதற்காக எங்கள் உறுப்பினர்கள் அவ்வளவு பேரையும் நாங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக அப்படியே பரிமாறிக்கொள்கின்றோம். அவர்கள் அந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லி அந்த ரிக்வெஸ்டை 2-3 தரப்புகளால் வெளியிட்டோம். இப்போது உயிர் வாழும் SLM கனிபாடம் கேட்டால் தெரியும், அவர்களால் இந்த அணுகுமுறை செய்யப்பட்டது. ஏன்னா இது அப்போ போனால் திரும்ப இப்படியான ஒரு சூழலை உருவாக்குறது கஷ்டம் என்பதற்காக செய்யப்பட்டு நாங்கள் வெளியேறதான் உண்மை. நன்றி, வணக்கம். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த வரலாறை எங்களுக்கு விளக்கமாக கூறியதற்கு உங்களுக்கு நன்றி. எனக்கு கூட சில விஷயங்கள் இப்பொழுது இதுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த ரீதியிலே எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இலங்கையிலிருந்து இபிஆர்எஃப் கழகத்தின் இபிஆர்எஃப் அமைப்பின் தலைவர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதி தலைவருமான திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அனுப்பிய வாழ்த்து செய்தியை அலெக்ஸ் ரவிவமா அவர்கள் பேசுவார். வணக்கம். நான் இன்று டிடிஎன்ஏ செயலாளர் ஸ்போர்ட்ஸ்மேன் இபிஆர்எஃபின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன். எனது மாணவ பராயத்தில் எனக்கு அரசியல் வகுப்பு இந்தியாவில் எடுத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் சார்பாக அவர்கள் வாழ்த்து இங்கு தெரிவிக்க வேண்டும். மாகாண சபைக்கான அதிகாரங்கள் கையப்படுத்த கனடா கவர்மெண்ட்டுக்கு வழிகோல் வாழ்த்துக்கள். இலங்கையில் மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் முழுமையாக பகிரப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மேற்கொண்டது தொடர்பாக தொடர்ச்சியான கருத்தரங்குகளை யாழ்ப்பாணம், வவுனியா, திருவோணமலை போன்ற இடங்களில் நடாத்தியிருக்கின்றன. தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களிலும் பிரதேசங்களிலும் இவற்றை நடத்தவும் உத்தேசித்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் மாகாண சபை தேர்தல்கள் முடிவடைந்து 7 வருடங்கள் ஆகிவிட்டன. முன்னர் இருந்த அரசாங்கங்களும் சரி, இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கமும் சரி, மாகாண சபை தேர்தல்களை ஒட்டி போட்டுக் கொண்டே வருகின்றன.
சிங்கள தரப்புகளை பொறுத்தவரை மாகாண சபை என்பது இலங்கைக்கு தேவையற்றது என்பதும் அதிகார பகிர்வு தேவையற்றது என்பதும் ஒரு பொதுவான கருத்தாக இருந்து வருகின்றன. ஆயுத போராட்டமும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் மாகாண சபை முறைமை ஒன்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு உருவாக்கியது. 1988 ஆண்டு மாகாண சபைகள் சட்ட மூலமும் அரசியல் சாசனத்துக்கான 13வது திருத்தமும் இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்துக்கான தேர்தல் நடைபெற்றது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கின் தலைநகரான திருவோணமலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் இணைந்த வடக்கு கிழக்கின் அரசியல் நிர்வாக மையமாக திருவோணமலை மாற்றப்பட்டதுடன் மாகாண சபைக்கும் மாகாண செயலகத்துக்குமான உட்கட்டமைப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டது. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணம் என்பது 2006 ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தது. 2006 ஆண்டு மஹிந்த ராஜபக்சன் வழிகாட்டுதலுடன் அப்பொழுது அவர்கள் இணைந்து பயணித்த ஜனதா விமுக்தி பெரமுன அதாவது ஜேவிபி வடக்கு கிழக்கின் இணைப்பு என்பது சட்டவிரோதம் என்ற அடிப்படையிலும் இது அம்பாறை மாவட்ட மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுகின்றது என்ற அடிப்படையிலும் 2 சிங்கள முஸ்லிம் நபர்களால் உயர் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்தது. அதன் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு பாராளுமன்றத்தின் ஊடாக நடைபெறவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் 16 வருடமாக ஒன்றாக இணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணமானது 2ஆக பிரிக்கப்பட்டது. இன்றும் அந்த நிலையை தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கமானது பார்வைக்கு மார்க்சிய லெனினிசிய சிந்தனை கொண்டு ஒரு இடதுசாரி அரசாங்கமாக தோற்றமளிக்கப்பட்டாலும் சிங்கள பௌத்த மயிலாதிக்க நிறுவது என்பது இவர்களுக்கு முன்னர் இருந்த ஏனைய அரசியல் கட்சிகள் போலவே இவர்களது செயற்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல என்று தொடர்ந்து கூறி வந்தாலும் பௌத்தத்துக்கு முதலிடம் என்பதையும் பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் பௌத்த கோயில்களை கட்டுவது என்பதிலும் இவர்களும் அதே தீவிரத்தன்மையுடனே செயல்பட்டு வருகின்றனர். அது மாத்திரமில்லாமல் இலங்கை போன்ற சிறிய நாட்டுக்கு அதிகார பகிர்வு என்பது தேவையில்லை, மேலும் அதிகார பகிர்வு என்பது காலாவதியான ஒரு விடயம் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் கருத்துக்கள் தொடர்ந்து அமைந்து வருகின்றன. தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகளுக்கென்று அதிகார மையம் என்று ஒன்று இல்லை. ஜனாதிபதியாகவும் பாராளுமன்றத்திலும் உள்ளூராட்சி சபைகளிலும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதனூடாக அவ்வாறான அதிகார கட்சிகளின் அதிகார மையங்களை பெறலாம் என்பது எதிர்கட்சியில் உள்ள சிங்கள கட்சியின் நோக்கமாகும். இவர்கள் மாகாண சபை தேர்தலை கோருகிறார்களே தவிர அதிகார பதிவு தொடர்பில் வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுடன் முழுமையான அதிகார பகிர்வு வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். நீண்ட நெடிய யுத்தம் நடந்ததன் காரணமாக அதிகார பகிர்வு தொடர்பாகவோ மாகாண சபை முறைமைகள் தொடர்பாகவோ நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் கருத்தாடல்கள் எதுவும் நிகழவில்லை. மாறாக மாகாண சபையில் தொடர்பாக தமிழ் தரப்பிலிருந்தும் சிங்கள தரப்பிலிருந்தும் அதற்கு எதிரான கருத்துக்களே முன்வைக்கப்பட்டு வந்தது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அதிகார பகிர்வு தொடர்பாகவும் ஜனநாயக முறையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் கருத்தாடல்கள் நிகழ வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக ஈழ மக்கள் புரட்சியாளர் விடுதலை முன்னணியானது அதை ஆரம்பித்தது மாத்திரமில்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் இதன் தேவையை வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த வேலைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இதன் பிரகாரம் எமது செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வவுனியாவில் நடந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியும் அடையா விருந்தாளியாக கலந்து கொண்டது.
இதன் பொருள் கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சியின் தேர்தல்களையும் அதிகார பயிர்வையும் வலியுறுத்துகின்றது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இவை ஒரு புறம் இருக்க, வடக்கு கிழக்கு முன்னாள் முதலமைச்சர் இதே கருத்துடன் பல்வேறு கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகின்றார். எமது இந்த முயற்சியானது எங்களது எதிர்பார்ப்புக்கு மேலதிகமாக சமுதாயத்தின் பல மட்டங்களிலும், குறிப்பாக புத்திஜீவிகள், பல்வேறு துறைகளிலும் நிபுணத்துவம் மிக்கவர்கள் மத்தியிலும் இது ஒரு பேசுபொருளாக மாறி வருகின்றது. நாம் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் பிரச்சார கருத்தரங்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்களின் ஆதரவு இதனை மெய்ப்பிக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் தமக்கான அரசு பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலும், அதுக்கு மாகாண சபை தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதிலும் கூடுதலான கருத்தை காட்டுவதையும் அறிய முடிகின்றது. இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இதனை முன்னெடுத்தாலும் அதற்கு இருக்கக்கூடிய சகல கட்சிகளும் வேகத்துடனும் செயற்பட முடியாமல் இருக்கின்றது என்பதை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டுகின்றோம். அனைவரும் களத்தில் இறங்குவோமாக இருந்தால் சில மாதங்களிலேயே கிராம மட்டங்களுக்கு இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று ஆதரவினை திரட்ட முடியும். இதற்கு புலம்பெயர் தமிழ் மக்கள் உதவி ஒத்தாசை என்பதை நிறையவே தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர்கள், ஆர்வலர்கள், இங்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவருடன் இதுவிடயமாக பேச வேண்டும் என்பதுடன் இவற்றை முன்னெடுத்து செல்வதற்கான நிதி ஆதாரங்களையும் புலம்பெயர் உறவுகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். இதன் அடிப்படையில் கனடாவில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கானது புலம்பெயர் மக்கள் மத்தியில் மாகாண சபை தேர்தல் அதற்கான அதிகாரம் தொடர்பான ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து உருவாக்கும் என நான் நினைக்கின்றேன். இன்று கனடாவில் நடைபெறும் இக்கருத்தரங்கு இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற ஏனைய நாடுகளில் நடைபெற வேண்டும் என்றும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டும் என்பதும் எமது பெரிய விருப்பமாகும். இலங்கையில் தமிழ் மக்களின் ஈர்ப்பை உறுதிப்படுத்தி அவர்கள் உரிமை போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அதிகாரங்கள் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு அவ்வழியில் நாம் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். கனடாவில் நடைபெறும் இக்கருத்தரங்கானது புலம்பெயர் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி என்று நம்புவதுடன் இக்கருத்தரங்கானது செவ்வனே நிறைவேற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக உமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன், பேச்சாளர், ஜனநாயக தேசிய கூட்டணி தலைவர், ஈழ மக்கள் புரட்சியாளர். தன்னிடத்திலே இந்த வாழ்த்து செய்தியை அனுப்பியதுமைக்காக தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக மாகாண அதிகாரங்களை கைப்படுத்துதல் என்பது பற்றி இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்து சந்தர்ப்பவசமாக எங்களுடைய இந்த கலந்துரையாடலே பங்கு பெற்றும் திரு கஜேந்திரா அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலமாக எனக்கு தெரியும். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு என்று நான் நினைக்கின்றேன். இங்கு நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே இந்தியன் ஹை கமிஷனருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுத வேணும் என்று சொல்லி சொன்னபோது அங்கிருந்து ஒரு லெட்டர் ஒன்று தயாரித்து நமக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் காலநிலை சூழ்நிலை மாறின காரணமாக அது எங்களால் அனுப்பக்கூடிய போட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்தும் அவர்கள் இளநாடு பத்திரிகையில் இந்த 13வது திருத்தம் சம்பந்தமாகவும் அது ஏன் அமுல் நடத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக எழுதி அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற திரு நண்பர் ஜவீந்திரா அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்வுக்கு இந்த நிகழ்வுக்கு தலைமைதாங்கும் திரு கந்தசாமி அவர்களே மற்றும் இனிய நண்பர்களே, ஆதரவர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை அது இல்லாமலே பேசுவோம்.
எடுத்து பேசுகிற கஷ்டம்தான். உண்மையில் நான் வேறொரு நிகழ்வுக்காக இங்கே வந்திருந்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அழைப்புக்கு ஏற்ப என்னுடைய சில அபிப்பிராயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். விளங்குதான்? நான் எந்த ஒரு அமைப்பை பற்றியோ அல்லது எந்த ஒரு கட்சியை பற்றியோ பேசுகிற அவசியம் எனக்கு இல்லை. இலங்கை சூழலில் வாழ்கின்ற ஒரு நபர் என்ற வகையில் இன்றைய சூழலிலே இந்த மாகாண சபை முறைமையை உச்சபட்சமாக கையாள வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்ற அடிப்படையில் என்னுடைய சில அபிப்பிராயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு தெரிந்ததைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னை விட எனக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிந்தவர்கள் இருக்காங்க. முதலாவது விஷயம், யுத்தம் முடிந்து 16 வருஷம் ஆயிடுது. இந்த 16 வருட காலத்தில் பல்வேறு விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வாறு உரையாடப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் மிகவும் சிறந்த விஷயங்கள். ஆனால் அந்த விஷயங்களில் ஒரு அடி கூட எங்களால் முன்னோக்கி பயணிக்க முடியவில்லை என்பது இந்த 14 வருட காலத்தில் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற படிப்பினை. அப்ப ஏன் எங்களால் அந்த விடயங்களை முன்னோக்கி நகர முடியவில்லை என்ற கேள்விக்கு நாங்கள் பதிலை தருவோம். இந்த 16 வருட காலத்தில் நீங்கள் பார்த்தால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ற விஷயத்தில் பல விஷயங்களை பலரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை தாண்டி ஒரு அடி கூட யாராலும் அரசியல் தீர்வு என்ற விஷயத்தில் நகர முடியவில்லை. தீர்வை பற்றி பேசலாம். தீர்வு என்பது இலங்கையில் சட்டமாக்கப்பட்டால் தான் அந்த தீர்வு. பேசுவதெல்லாம் தீர்வு அல்ல. அந்த வகையில் இந்த 16 வருட கால அனுபவத்தில் இந்த மாகாண சபை முறைமையை உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஈழத்தமிழகத்துக்கு தவிர்க்க முடியாதது என்ற அடிப்படையில் தான் முதலாவது இது எங்களுக்கு முக்கியமாகிறது. இரண்டாவது, எங்களுக்கு வடகிழக்கில் அரசியலை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு கிரவுண்ட், ஒரு பிளாட்ஃபார்ம். இப்போ எங்கள்கிட்ட எந்த பிளாட்ஃபார்மும் இல்லை. அரசியல் கட்சிகள் இருக்குது, சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள், அங்கே அவ்வப்போது அறிக்கைகள் வருகின்றன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளருக்கு கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. அப்படி அனுப்பப்படுகிற கடிதங்களையும் யார் சரியாக அனுப்புவது என்று சண்டை நடக்கின்றது. இப்படியே கடந்த 16 வருட காலம் நகர்ந்திருக்கிறதே தவிர இந்த 16 வருட காலத்தில் நாங்கள் மேலும் மேலும் தாயக சூழலில் பின்னடைவைத்தான் சந்திக்கிறோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் எங்கிட்ட இருக்கிறதும் போய் கொண்டிருக்கு. அப்ப இந்த பின்னணியில் மாகாண சபை முறைமையை உச்சபட்சமாக பயன்படுத்துவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு நோக்கிய பயணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. இதில் நாங்கள் அவர் இவரை குற்றஞ்சாட்டுவதெல்லாம் வேறு விஷயம். இப்பொழுது இருக்கின்ற இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எல்லோருமாக செயல்படுவதுதான் முக்கியமானது. நான் இப்படி இந்த இன்றைக்கு இலங்கையினுடைய நிலைமையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இப்பொழுது இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருவேளை இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த மாட்டேன் என்று சொன்னால் கூட யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். வேணுமென்றால் அவர்கள் அது செய்தவர்கள் இது செய்தவர்கள் என்று அறிக்கை விடலாம், வேறு எதுவும் செய்ய முடியாது என்றால் இதுதான் இலங்கையினுடைய நிலைமை. ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று ஒரு கடுமையான அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய புறச்சூழல் கூட இப்பொழுது இலங்கை தீவில் கிடையாது. குறிப்பாக இந்தியா அப்படி ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கப் போவதே கிடையாது என்ற இந்த தூதரங்களோடெல்லாம் நான் பழகிறேன். அவர்கள் சொல்லுவார்கள் அது 13வது சட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று அவ்வப்போது சொல்லுவார்களே தவிர பிரத்யேக அழுத்தங்களை, ஒரு காலத்தில் இருந்தது போன்ற அழுத்தங்களை பிரயோகிக்கக்கூடிய எந்த ஒரு சூழலும் இப்பொழுது இலங்கை தீவில் கிடையாது. இவ்வாறான ஒரு சூழலில் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற விஷயத்தில் அனைத்து கட்சிகளும் ஓரணியாக செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றதை நாங்கள் வலியுறுத்தி வரோம். அதில் ஆங்காங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு விஷயம். ஆனால் நிச்சயமாக அப்படி சேர்ந்து செயற்பட்டால் மட்டும்தான் ஆக குறைந்தது இந்த மாகாண சபை முறையாவது நாங்கள் உச்சபட்சமாக பயன்படுத்தலாம், அதே நேரம் அதை பாதுகாக்கலாம். உண்மையாக உதாரணமாக சொன்னால், இப்போ ஏற்கனவே ஒரு அரசியல் யாப்பு முயற்சி பற்றி பேசப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும், அது எதுவுமே நடக்காமல் முடிவிட்டது. இப்பொழுது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஒரு அரசியல் யாப்பை பற்றி கதைக்குது. இப்போ அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்த இல்லை என்றால் நிச்சயமாக மாகாண சபை தேர்தல் இலங்கை தீவில் நடக்காது. அடுத்த ஆண்டு நடைபெறாவிட்டால் அந்த தேர்தலும் நடக்காது. ஏனென்றால் அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலை நோக்கிய காய் நகர்த்தல்களில் அந்த கட்சி பிரதானமாக ஈடுபடும், எப்படி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் தேர்தலுக்கு போக மாட்டார்கள் அடுத்த ஆண்டு நடைபெறாவிட்டால். இது தூதரக வட்டாரங்களிலே இப்பொழுது அண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த நாட்டின் தூதர்
பத்திரிகை ஆசிரியர்கள், சில தெரிவு செய்யப்பட்ட தமிழ் புத்திஜீவிகளை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார். அப்பொழுது இந்த தேர்தலை பற்றி கேட்ட பொழுது அவர் சொன்னது என்று தனக்கு ஒரு 50% தான் தேர்தல் நடைபெறும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு முக்கியமான நாட்டின் தூதுவர். ஏனென்றால் அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. ஒருவேளை அவர்கள் தேர்தலை வைக்காமல் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரப்போகின்றோம் என்று ஒரு உரையாடலை ஆரம்பித்தால் தேர்தல் நடத்துவதற்கான தேவை இல்லாமல். இப்போ இவ்வாறான ஒரு சூழலில் அனைத்து கட்சிகளும் இணைந்து முதலில் இப்பொழுது மாகாண சபையை பாதுகாப்பது, இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய விஷயத்தை வலியுறுத்தி அந்த தேர்தலை நடத்த வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்குவது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இப்போ நாங்கள் என்ன விஷயங்களை பேசினாலும் எங்களுக்கு வடகிழக்கில் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, ஒரு அரசியல், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தேவை. இன்றைக்கு இருக்கிற சூழலில் எங்களுக்கு இந்த மாகாண சபை ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம், அதை உச்சபட்சமாக பயன்படுத்துவதன் மூலம் அதில் பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறதாக பலரும் சொல்வார்கள். அது ஒரு விஷயம். எல்லா விஷயங்களிலும் குறைபாடு இருக்குது. இப்போ நான் இந்த சொல்கிற விஷயம் இப்போ ஒரு எங்கள்கிட்ட ஒரு மிக பலமான ஒரு பேரம் பேசும் பலம் இருக்குன்னா நான் நீங்களும் இதிலிருந்து கதைக்க வேண்டிய அவசியம் இருந்து இப்படி பேச இதை 13 என்ன இருக்குது, இல்லை இதை பயன்படுத்த வேண்டிய தேவையை பற்றி நான் இப்பொழுது இந்த இடத்தில் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஒஸ்லோ பேச்சுவார்த்தையினுடைய முதலாவது நாள் திரு பாலசிங்கம் அவர்கள் சொல்லுகிறார், அதாவது ஆயுத களைவு என்பது அதாவது அந்த நான் நெகோஷியபிள், அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விஷயம் இல்லை. ஏனென்றால் அது இன்ஸ்ட்ருமெண்டல் பவர் ஆஃப் அவர் பீப்புள், பார்கெனிங் பவர் ஆஃப் அவர் பீப்புள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு முன்னால் போய் எந்த ஒரு தமிழ் கட்சிகளாவது இதை பேச வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் வெளியேறுகிறோம், நாங்கள் எங்களுடைய வழியில் எங்களால் பயணிக்க முடியும் என்று சொல்ல முடியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதா இந்த இலங்கை தீவு? இந்த காரணத்தினால தான் இது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஏனென்றால் இதில் இருக்கிற சாதகமான அம்சம் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினுடைய விளைவு. இதை தொடர்ந்தும் இந்தியா வலியுறுத்தி வருகிறது. ஏனென்றால் எங்களுக்கு இப்போ இருக்கிற சூழலில் ஒரு 3ஆம் தரப்பு ஆதரவுன்றது எங்களுக்கு கிடையாது. தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்ன்றது எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஆதரவாக அப்படி ஒரு நாடும் இல்லை. உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்தில் 144 நாடு சொன்ன பிறகும் இஸ்ரேலை இவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்குது. ஏனென்றால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு ஸ்ட்ராங் பேக்கப் கொண்டு இருந்தால் நாங்கள் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். எங்களுக்கு இப்பொழுது பார்கெனிங் பவர் இல்லை. இரண்டாவது எங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இல்லை என்றால் இந்த நிலையில் ஒரு ஹாஃப் தேர்ட் பார்ட்டி மாதிரியான ஒரு தோற்றத்தை எங்களுக்கு இந்த 13வது திருத்த சட்டம் தருது. ஏனென்றால் அதை இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இந்தியா அதை கடுமையாக இலங்கையின் மீது அழுத்தங்களை கொடுக்காவிட்டாலும் அதை தனக்குரிய உரித்தாக கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. அது எங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கிற விஷயம். ஒரு தேர்ட் பார்ட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு லெஜிட்டிமேட் அஸ்பிரேஷன் இருக்கிறது இலங்கை தீவில். அதை 13 அடிப்படையாக கொண்ட அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று வலியுறுத்தி வருவது எங்களுக்கு சாதகமாக. அப்போ 13வது சட்டம் முதலாவது ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கிற சூழலில், இரண்டாவது இன்றைக்கு வடகிழக்கு இருக்கின்ற நிலையிலே அதை உச்சபட்சமாக பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் நீங்கள் கனடாவில் வெல் செட்டிலாக இருப்பவர்கள், நான் நினைக்கிறேன் இதில் இருப்பவர்கள் எல்லோருமே குறைஞ்சது ஒரு 25 வருஷத்துக்கு முற்பட்டு இங்கே வந்தவர்களாக இருக்கத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போவும் நீங்கள் பார்த்தால் வடகிழக்கில் அந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் தான் கூடுதலாக மத்திய வர்க்கத்திடம் இருக்கு. இப்போ நீங்கள் வவுனியா பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் யாராவது வந்திருந்தால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு இளைஞர்கள் பாஸ்போர்ட் எடுப்பதற்கு இருக்கிறார்கள். பாஸ்போர்ட் எடுக்கிறது வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறதுக்கு. அதே போன்று கொழும்பில் இந்த விசா சென்டருக்கு போனால் தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நன்மையில் இந்த விசா எடுக்க போக்குல பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அதாவது இந்த புலப்பெயர்வு என்பது ஒரு பேராசையாக இப்பொழுது மாறிட்டு, அது தினமும் மத்திய வர்க்கத்தை இன்னும் மேலும் மேலும் திருவண்ணாமலை திடீரெண்டா போல இந்த கேபிள் டிவியில் திடீரெண்டா வீடு காணியெல்லாம் விற்பனைக்கு அதிகமாக விற்கப்படுது. குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் என்னத்துக்கு என்றால் அதெல்லாம் விற்று பேங்க் பேலன்ஸ் காட்டி இங்கே வர்றதுக்கு. அப்போ இந்த நிலையில் நீங்கள் இப்படியே நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் நாங்கள் எதையும் கையாள மாட்டோம், எதையும் செய்ய மாட்டோம், இப்படியே பேசிக்கொண்டே இருப்போம், கடிதம் எழுதி கொண்டே இருப்போம், அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டே இருப்போம் என்றால் இந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய இருப்பை எப்படி உறுதிப்படுத்துவது? இந்த நிலையில் தான் இந்த மாகாண சபை முறைமை ஆட்சியை கை கொள்ள வேண்டியதும் பலப்படுத்த வேண்டியதும் அதிலிருந்து பயணம் செய்ய வேண்டிய தேவையும் எங்களுக்கு ஏற்படுகிறது.
இப்போ எங்களுக்கு சில துரதிருஷ்டவசமான அனுபவங்கள் இருக்குது. ஏற்கனவே மாகாண சபை எங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறதா நான் பழைய இதுக்குமே நான் போகிறேன். நான் சொல்கிறது 16 வருஷ கதை. இந்த 16 வருஷத்தில் மாகாண சபை எங்கள்கிட்ட கிடைத்தது தான் ஒரு கதை. எங்கள்கிட்ட கிடைச்சது அது சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை உச்சபட்சமாக அதை கையாள்வதில் எங்களுக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனை, எங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை இவங்களால் செய்ய முடியாமல் இருக்கு. இன்றைக்கு இந்திய தூதரகம் அமெரிக்க தூதரகத்திட்ட போனால் முதலாளர்கள் சொன்னால் எல்லாரும் உண்டாகும். தூதரகங்கள் இப்போ சொல்றது என்னடா தமிழ் கட்சிகளுக்கு எல்லாரும் உண்டாகும். ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இவர்கள் உண்டா வரப்போகுது. அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் உண்டாக ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை உங்களோட பிரச்சனைகளை எழுதி தாங்க கொண்டால் எல்லா கட்சிகளும் சேர்ந்து அப்படி ஒரு பேப்பரை கொடுப்பதற்கு சூழல் இன்றைக்கு தாயகத்தில் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு தன்முனைப்புவாதத்துக்குள்ள சிக்கப்பட்டு எல்லாரும் தங்களோட டைம்பட்டதில் அடிப்படையில் இருக்கிறார்கள். ஆளையாள குற்றம் சாட்டுறது, யார் ஒரு நபரை குற்றம் சாட்டி அந்த நபரால் தான் எல்லாம் பண்ணுறது அப்படி இல்லாமல் எல்லாரும் கூட்டு பொறுப்பு இருக்குது இந்த அரசியல். கடந்த 16 வருட காலத்தில் ஒரு விஷயம் பிழைச்சோடனே ரைட் ஒரு ஆளை காட்டிடுவோம். நாங்கள் வெளியிலிருந்து பேசுவோம், நாங்கள் ஒரு ஆய்வுத்துறையில் இருப்பவர்கள் பேசுவது வேறு. கட்சிகளுக்குள் இருப்பவர்களுக்கு கூட்டு பொறுப்பு. அவை இன்னைக்கு 16 வருஷ கால இந்த அனுபவத்துக்கு பிறகு அந்த கூட்டு பொறுப்பை உணர்ந்து தமிழ் கட்சிகள் செய்யப்படுறதாண்டா இல்லை. எல்லா கட்சி ஒரு கட்சிக்குள் பிரச்சனை, கூட்டுக்குள் பிரச்சனை, கூட்டணி வைத்துக் கொண்டவர்களுக்குள் பிரச்சனை, இப்படியே பிரச்சனை. இப்போ இந்த பின்னணியில் இந்த மாகாண சபை முறைமை இப்படியே தங்களுக்குள் அடிபட்டு இவர்கள் உச்சபட்சமாக கையாளாமல் போனால் நிலைமை இன்னும் படுமோசமாகும். நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தெளிவான ஒரு செய்தியை எல்லாருக்கும் தந்திருந்தது. வடக்கு கிழக்கிலே ஒரு தென்னிலங்கை கட்சி கணிசமான தமிழ் மக்களுடைய ஆதரவை பெற்றிருந்தது. அது ஒரு அபாய எச்சரிக்கையை கொடுக்குது. என்றால் தொடர்ந்து இப்படியே இந்த மக்கள் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டிருக்க மாட்டார்கள். வசதி உள்ளவர்கள் வெளியேறுவதற்குரிய ஆசையோடு இருக்கிறார்கள், வாய்ப்பு கிடைத்தவர்கள் வெளியேறுகிறார்கள். மற்றவர்கள் எப்படி புலம்பெயர முடியாதவர்கள் அரசியல் புலம்பெயர்வை செய்வார்கள். அது அப்படின்னா இந்த கட்சியோட யோசனை இல்லை. வேறு தென்னிலங்கை அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து போனால் நல்லம் போல ஏதாவது இந்த கிராமத்தையாவது அபிவிருத்தி செய்வார்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு மக்கள் மெதுவாக வருவார்கள். காலப்போக்கில் இந்த நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு புஷ்பானமாக போகும். இப்போ இந்த பின்னணியில் இப்பொழுது எங்களிடம் இருக்கின்ற இந்த ஒரே ஒரு வாய்ப்பை நாங்கள் உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னை போன்றவர்கள் இந்த மாகாண சபையை உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவார்கள். இந்த வேறொரு தெரியவும் இல்லை, வேறொன்றும் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச நான் உங்களுக்கு சொல்லலாம். இலங்கை தீவிலே இப்பொழுது செய்யக்கூடிய ஏதாவது இருந்தால் நான் சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. இது ஒன்று தான் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாங்கள் தேர்தலை வைப்போம் என்று அடுத்த ஆண்டு தேர்தலை வைப்போம் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த நிலையிலே அந்த தேர்தலை வைக்க வேண்டும் என்று மிக ஆணித்தரமாக அதை ஒரு ஜனநாயக மறுப்பாக நாம் அந்த கோரிக்கையை மாற்ற வேண்டிய தேவை எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு உண்டு. ஏன்னா இது ஒரு இலங்கை தீவில் 2017ஆம் ஆண்டிலிருந்து இந்த தேர்தலை போட்டு வர்றாங்க. இது ஒரு மிக மோசமான ஜனநாயக மறுப்பு. இலங்கை தீவில் 3 தளங்களில் தான் அரசியல் கையாளப்படுது. ஒன்று நாடாளுமன்றம், மற்றது மாகாண சபை, மற்றது உள்ளூராட்சி மன்றம். இந்த மாகாண சபையை திட்டமிட்டு ஒரு 8 வருடமாக அவர்கள் போட்டு வந்திருக்கிறார் பல்வேறு ஆட்சியாளர்கள். இந்த பின்னணியில் இந்த மாகாண சபை தேர்தலை முதலில் நடத்துவது மிக பிரதானமானது. அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போவதற்கு முதல்ல மாகாண சபை தேர்தல் நடக்க வேண்டும். அந்த தேர்தலை வைக்குமாறு இந்த அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும், எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்படணும். அது ஒரு மூமெண்டாக மாற வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்றோம். என்று அதை விட வேறு எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இதை பார்த்தா, ஒரு மூலோபாய விஷயமாக பார்த்தால், இப்போ பொதுவாக இந்த கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷனில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு பலவீனமான தரப்பு, ஒரு வீக்க பார்ட்டி கேன் பரோ ஃபார் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. ஒரு பேச்சுவார்த்தை மேசையில் நாங்கள் பலவீனமாக இருக்கக்குள்ள எங்களோட கதையை யாரும் கேட்க மாட்டோம். எங்களை கதையை கேட்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. உதாரணமாக 2009க்கு பின்னரான சூழலில் எந்த ஒரு சிங்கள ஆட்சியாளரும் சிங்கள தலைவரும் தமிழாக்களுடைய கதையை பெருசாக கேட்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. போனீங்களா கொஞ்சம் இருந்த ஒரு டீயை தந்து கதைச்சி கொண்டு அனுப்புற கடந்த 16 வருஷம் இதான் நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்குது, உமா குண்டி இருந்து கதைச்சி போட்டு வர்றது. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இவர்களை சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இல்லை. அப்போ இந்த நிலையில் இந்த பலவீனமான தரப்பாக இருக்கிற நாங்கள், எங்களுக்கு 3ஆம் தரப்பு ஆதரவும் இல்லை, ஆனால் 3ஆம் தரப்பொண்டு இதை வலியுறுத்தி வருது. இந்த 13ஆம் சட்டத்தை இதை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லுவது, அது உங்களுக்குத்தான் நல்லது என்று டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை ஆட்சியாளர்களை சந்திக்கின்ற பொழுது இந்த 13 பற்றி சொல்கின்ற பொழுது சொன்னால், இட்ஸ் குட் ஃபார் ஸ்ரீலங்கா, இது உங்களுக்குத்தான் நல்லது,
இதை நீங்கள் அமுல்படுத்துவது உங்களுக்கு தான் நல்லது என்று ஒரு விடயத்தை இப்பொழுது இணையனுசரணை நாடுகளும் இந்த அரசியல் தீர்வு என்ற விஷயத்தை நேரடியாக அரசியல் தீர்வு என்று சொல்லாவிட்டாலும் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும், தாமதப்படுத்தாமல் அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற விஷயம் இங்கேயும் வருது. இப்போ சர்வதேச அரங்குகளிலும் இந்த அரசியல் தீர்வு என்ற விஷயத்தில் 13 உச்சரிக்கப்படுது என்றால் அதை விட்ட அது ஒரு தப்பிக்க முடியாது அல்லது அதிலிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாக வந்திருக்கிறோம். அது முக்கியமாக இந்த 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 நாங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையின் விலை இந்த இந்த இரண்டால் அது ஒரு பயோலேட்ரல் அக்ரிமெண்டாக இருக்கிறதால அது எங்களுக்கு இந்த நாங்கள் மிக பலவீனமாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு சாதகமாக இருக்கு என்று நான் கருதுகிறேன் என்ற வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இதை உச்சபட்சமாக கையாள வேண்டும். அதை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். யாரும் இங்கே சமஸ்தி வேணாம் என்று சொல்லி அதை விடவும் மேலே வாய்ப்பு கிடைச்சாலும் சந்தோஷம். யாரும் இங்கே அதை எதிர்க்கவில்லை, யாரும் வேணாம் என்றால் சமஸ்தியை பற்றி நாங்கள் 76 வருஷமாக பேசிவார். 57ஆம் ஆண்டு பண்டார் நாயக்காவோட பேச்சுவார்த்தையை போக்கலே அவர் சொல்லிட்டார், செல்வா இதை ஏற்றுக்கொள்கிறார், நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு வர முடியுமான்னு தான் கேட்டார். அப்படி நிலைப்பாட்டை மாற்றியதுதான் பண்டார் செல்வா உடன்பாடு. ஆகவே நாங்கள் கொள்கையை எங்களுடைய அரசியல் வரலாற்றில் யாரும் கொள்கையை எடுத்து பிடிச்சு கொண்டு கொள்கை என்பது இருக்குது. ஆனால் சூழ்நிலைகளில் சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அதுக்காக கொள்கையை விட்டுட்டு ஓடுறதில்லை. அப்படி கொள்கையை விட்டுட்டு சமஷ்டியை உச்சரிக்காமல் ஒரு அன்றைய சூழலை கையாண்ட செல்வநாயகம் அவர்கள் சரி என்றால் அதுக்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழலில் உச்சபட்சமாக எங்களுக்கு இருக்கின்ற வாய்ப்பான 13ஐ பயன்படுத்துவது எந்த வகையில் பிழையா, அது எந்த வகையில் துரோகம், அது எந்த வகையில் காட்டி கொடுக்கும். உச்சபட்சமாக அன்றைக்கு அப்படி பார்க்க போனால் முதலாவது விஷயம் அங்கதான் முடிக்கும், கொள்கையை விட்டுட்டு போயிட்டாரு. ஆகவே கொள்கை இருக்கிறது, ஆனால் சூழ்நிலை அதை விட முக்கியம். இந்த சூழ்நிலையை உச்சபட்சமாக கையாள்வது மிக முக்கியம். அந்த வகையில தான் இந்த மாகாண சபை ஆட்சி முறைமை அவசியம், அதை உச்சபட்சமாக பயன்படுத்துவது அவசியம் என்ற கருத்து நாங்கள் சொல்றோம். என்றால் வேறு எதுவும் இப்பொழுது இல்லை, வேறு எதுவும் செய்ய முடியாது இலங்கை தீவில். அதுவே கஷ்டம், அதுவே பல நெருக்கடிக்குள்ளாயிருது. என்றால் அதுக்கு ஆதரவாக கூட யாரும் கடுமையான அழுத்தங்களை கொடுக்க தயாராக இல்லை. இப்போ நீங்கள் மேற்குலகத்தில் இருக்கிறீங்க, மேற்குலக ராஜதந்திரிகள் எங்கேயாவது எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. எங்கேயாவது போய் தமிழ் மக்களுக்கு அரசு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு ராஜதந்திரியாவது சொல்லியிருக்கிறார்? எந்த ஒரு அமெரிக்க ராஜதந்திரி சொல்லியிருக்கிறார்? நான் டொனால்டு அவர்களையும் சந்திச்சிருக்கிறேன். இலங்கையில் சிவில் சமூக ஒரு சந்திப்புக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது நான் இதை கேட்டேன், இந்தியா 13ஐ வலியுறுத்தி வருகிறது, ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் சுத்தி வளைச்சோ அதை அமல்படுத்தத்தான் முடியும் என்றால் அது அமெரிக்க கொள்கையில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டிலே இந்த மக்களுக்கு இப்படி ஒரு அரசியல் தீர்வை கொடுங்க என்று அமெரிக்கா சொல்லலாம். அப்படி ஒரு விஷயம் இல்லை அவரோட ஃபாரின் பாலிசி. இந்தியா அதை சொல்லுகிறது காரணம் அது இந்தோ ஸ்ரீலங்கனை கோட்டினுடைய விளைவு. இல்லாட்டி அதையும் சொல்லாது, இந்தியாவும் பேசாம விட்டுட்டு போயிருக்கும். அப்போ அது எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதில் பல குறைபாடுகள் இருக்கலாம். என்றால் இந்த அரசியல் யாப்பு விஷயத்தில் இப்போ நீங்கள் வாழ்ற நாட்டிலேயே கியூபக் கான்ஸ்டியூஷன் பற்றி இப்பொழுதும் விவாதம் நடந்து கொண்டிருக்குது. இந்த வருடம் கூட கட்டுரைகள் வந்திருக்கு. இதை கான்ஸ்டியூஷன் பற்றி விவாதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அது ஒரு பரிணாம வளர்ச்சி, இவோல்வ். அது ஒவ்வொரு 20-30 வருஷங்களுக்கு ஒருக்கா பல்வேறு புதிய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது அந்த கான்ஸ்டியூஷன்லேயே மாற்றங்கள் வரும். ஆனால் 13 ஒரு தோல்வியடைந்த விஷயம் என்றது கூட ஒரு இனம் பொறுத்தவரை அது ஒரு மித். ஏனென்றா நாங்கள் ஒன்றை உச்சபட்சமாக கையாளாவிட்டு எப்படி தோல்வியடைந்து என்று சொல்ல முடியும்? உச்சபட்சமாக கையாளுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளாமல் எப்படி தோல்வியடைந்தது என்று சொல்ல முடியும்? ஆகவே உச்சபட்சம் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த இந்த வடக்கு மாகாண சபை, நான் சொல்றது இப்ப இந்த மாகாண சபையை உச்சபட்சமாக கையாண்டு நீதி சட்டங்களை உருவாக்கி பல்வேறு முயற்சிகளை செய்து அது தோல்வியடைந்து நான் சொல்லியிருக்கலாம். பார்த்தீங்களா, கையாண்டு தோல்வியடைந்தேன். அது எங்கள் அடிப்படை தானே, முக்காவாசி சண்டை பிடிச்சது, எங்களுக்குள்ள சண்டை பிடிச்சது தானே முக்காவாசி நேரம் போனது. ஆகவே உச்சபட்சமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு எங்களுடைய தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த தமிழ் மக்களுடைய இருப்பை, வடகிழக்கிலே தமிழ் மக்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் ஊரணியாக செயல்பட வேண்டி இருக்குது. இப்போ நான் நினைக்கிற என்னுடைய கணிப்பின்படி தமிழரசு கட்சி மற்ற எல்லா கட்சிகளும் இந்த விடயத்தில் அடிப்படையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 13ஐ உச்சபட்சமாக பயன்படுத்துவது, அதை கையாளுவது யாருக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை, சிக்கல்களும் இல்லை. ஆகவே அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த மாகாண சபை முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தங்களை உச்சபட்சமாக கொடுக்க வேண்டும். பிரத்யேகமாக இந்த
ராஜதந்திர தரப்புகள், ஏனென்றால் இப்பொழுது இந்தியா மட்டுமல்ல இணைய நாடுகளும் சொல்லுகின்றன மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்தாமல் நடத்துகின்றன. அவை அதை சாதகமாக கொண்டு எல்லா ராஜதந்திர தரப்புகளின் தொடர்ச்சியான உரையாடலை செய்ய வேண்டும். இந்த தேர்தலை இவர்கள் பிற்போட பார்க்கிறார்கள், புதிய அரசியல் ஜாப் என்ற கதையை சொல்லி இவர்கள் பிற்போடக்கூடும் என்ற விஷயங்களை சொல்லி ஒரு மூமெண்டாக இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தல் இடம்பெற்ற பின்னர் மாகாண சபை உச்சபட்சமாக பயன்படுத்துவது எப்படி என்ற விஷயத்தை நாங்கள் நோக்கி போகலாம். பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்பி பெறுகிற விஷயம் எல்லாம் இருக்குது. அது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. ரெண்டு அரசியலும் சட்டமும் சேர்ந்த விஷயம்தான் இது. சட்ட ரீதியான போராட்டங்களை செய்ய வேண்டிய தருணத்தில் சட்ட ரீதியான போராட்டங்களை செய்யணும். அதுக்குரிய சட்ட நிபுணர்கள் அதை செய்யணும். அரசியல் ரீதியாக இதை கையாளுகின்ற அடுத்த பக்கத்தில் நாங்கள் அதை செய்யணும். அபிவிருத்திக்கு இதை எப்படி உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டும் என்று அதை இன்னொரு பக்கமாக செய்யணும். அந்த அபிவிருத்திக்கான அபிவிருத்தி என்ற விடயத்தில் இதை உச்சபட்சமாக பயன்படுத்துவதால் புலம்பெயர் சமூகத்தினுடைய பெரிய பங்களிப்பு இருக்கிறது. அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கரைச்சி கொண்டிருக்கலாம். அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இருந்தால் தானே அதோட புலம்பெயர் சமூகம் என்கேஜ் பண்ண முடியும். இந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த மாகாண சபை முறைமை தவிர எங்களுக்கு வேறு தெரிவுகளும் இல்லை. அதை உச்சபட்சமாக பயன்படுத்த வேண்டிய அந்த நிர்பந்தத்தை நிராகரிக்க முடியாது. அந்த வகையில் இந்த ஆட்சியினுடைய முக்கியம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவது முக்கியம். உச்சபட்சமாக இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு புதிய வாய்ப்புகளுக்காக நாங்கள் காத்திருப்பதும் அந்த வாய்ப்புகளை நோக்கி அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவதும் அவசியம் என்று கூறி உங்களுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி யதீந்திரா. சுருக்கமாக தெளிவாக இந்த அமைப்பு முறை ஏன் எங்களுக்கு தேவை, ஏன் நாங்கள் நடத்த வேணும், ஏன் ஒற்றுமையாக நடத்த வேணும், முழுமையாகவும் இந்த 13வது திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தி இதை நாங்கள் இந்த மாகாண சபைக்கு நடத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றதை தெளிவாக கூறுகின்றார். அடுத்ததாக திரு தேவராஜா அவர்கள், இவர் முன்னாள் பொறுப்பாசிரியர், பிரதி பொறுப்பாசிரியர் வீரகேசரி பத்திரிகை, மாகாண சபை அடுத்த தெரிவு என்ற தலைப்பிலே அவர் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். மாகாண சபைகளுக்கு அப்பால் அடுத்த தெரிவுதான் என்ன என்ற இந்த தலைப்பு தொடர்பாக பேசுவதற்கு முதலாக 2 விடயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். முதலாவது, நான் மாகாண சபைகளுக்கு எதிரான கருத்துக்களை கொண்டவன் அல்ல. இரண்டாவது, மாகாண சபை முழுமையானது தமிழர் விவகாரத்துக்கான முழுமையான தீர்வாக அமையும் என்ற நிலைப்பாட்டையும் கொண்டவனும் அல்ல. இந்த கருத்தியல் நிலைப்பாட்டுடன் 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்பட்டதன் பின், அதாவது கடந்த 16 வருடங்களில் தமிழ் தலைமைத்துவங்களினால், தமிழ் கட்சிகளினால், புலம்பெயர் அமைப்புகளினால் முன்வைக்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற தீர்வு முன்னெடுப்புகள் சாதிக்க விளைந்தது என்ன, சாதித்தது என்ன என்பது குறித்து பார்ப்பதும், அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் என்பது குறித்து நோக்குவதுமே எனது இந்த உரையின் சாராம்சமாக இருக்கும் என்பதை தங்களின் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை கிளிநொச்சி படைத்தரப்பின் கைகளில் விழுந்தது. கிளிநொச்சி வீழும் வரை தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும், இன்னும் ஒரு போருக்குள் நாடு தாங்காது என்ற கருத்துக்கள் பலமாக தென்னிலங்கையில் ஒலித்தன. தென்னிலங்கை ஆங்கில ஊடகங்களில் இந்த கருத்துக்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கட்டுரைகள் வெளிவந்த வேளையில் பொதுமக்களிடமிருந்து தமிழர் விவகாரத்துக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற கருத்துக்களே உணர்வலைகளாக கூடுதலாக பதிவிடப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச போன்றோரும் 13 அல்லது 13+ என்றெல்லாம் பேசினார். அதே வேளையில் வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன என்பது குறித்த கரிசனையே தென்னிலங்கையில் கூடுதலாக அவ்வேளையில் காணக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி விழுந்ததான செய்தி வெளியாகிய வேளை கொழும்பில் 5 நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் அடுத்து என்ன என்பது குறித்த கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. போர் உக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த கலந்துரையாடல் கொழும்பில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலந்துரையாடலில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களில் உள்ள உயர் அதிகாரிகளும் பல சிங்கள தமிழ் புத்திஜீவிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.
இந்த கலந்துரையாடலுக்கு இரு ஊடகவியலாளர் மட்டுமே அழைக்கப்பட்டிருந்தார். அதில் ஒருவர் நான், மற்றொரு சிங்கள ஊடகவியலாளர். கலந்துரையாடல் மிக ஆரோக்கியமாக போய்கொண்டிருந்தது. தமிழர் விவகாரத்துக்கான அதிகார பகிர்வு குறித்த தீர்வு 13 அல்லது 13+ அல்லது சமஸ்தியா என்றெல்லாம் விரிவாக பேசப்பட்டன. சிங்கள ஊடகவியலாளர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். 1 மணி நேரம் கடந்திருக்கும். அவர் அமர்ந்திருந்த திசையிலிருந்து பலமான சத்தம் கேட்கவே அனைவரும் அந்த திசையை நோக்கி திரும்பினர். அதிகார பகிர்வு, 13+ சமஷ்டி, இதெல்லாம் தேவையில்லாத விடயங்கள். தமிழர்களுக்கென்று விசேடமான பிரச்சனைகள் என்று ஒன்றும் இல்லை. சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பொதுவான பிரச்சனைகளே உள்ளன. அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம். அதிகார பகிர்வு குறித்து பேசும் அளவுக்கு தமிழர்களுக்கு பெரிதளவான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்று கூறி அந்த சிங்கள ஊடகவியலாளர் குறிப்பிட்டார். பிரச்சனை இல்லாமலா தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினர் என கலந்துரையாடலில் கலந்து கொண்டோர் பிரச்சனை இல்லாமலா தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினர் என்று தொடர்ந்து கேள்விகளை கேட்க தொடங்க அவர் 30 வருட காலமாக போர் நடைபெற்றது. தமிழர் விவகாரத்துக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு அமைதிக்கு திரும்புமா என்றும் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டவர்கள் கேள்வியை எழுப்பினர். ஆனால் அந்த ஊடகவியலாளர் தொடர்ந்தும் அதே நிலைப்பாட்டில் நின்றதுடன் பயங்கரவாதத்துக்கு எதிராக போர் நடைபெறுகின்றதை ஒழிய வேறு ஒன்றுமில்லை என்று கூறியதுடன் கலந்துரையாடல் மேலும் தொடர்வதற்கு இடையூறாக செயற்படவே கலந்து கொண்டோர் ஒருவராக வெளியேற தொடங்கினர். ஏன் நான் இதனை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், கிளிநொச்சியின் வீழ்ச்சியுடன் மேற்கூறிய சிங்கள ஊடகவியலாளரின் நிலைப்பாட்டிலும் கருத்துருவாக்கத்திலும் தென்னிலங்கை மிதந்தது என்பதை இங்கு உங்கள் முன்னிலையில் பதிவிடுவதற்குத்தான். தென்னிலங்கை மக்களும் தலைமைகளும் மாறிவிட்டன என்றோ அல்லது மாற்றத்தை நோக்கி பயணிக்கின்றன என்றோ நம்புவோமாக இருந்தால் மண்ணுக்குள் தலையை புதைத்த தீக்கோழியின் எண்ணத்திற்குள் நாமும் மூழ்கி போனவர்களாகவே இருப்போம் என்பதே உண்மையாகும். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இன்னொரு சம்பவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது போர் மௌனிக்கப்பட்டு 14 ஆண்டுகளுக்கு பின் இந்த சம்பவம் கொழும்பில் தான் நடைபெற்றது. 2023 மே மாதம் பத்திரிகையாளர்கள் தினம் குறித்த வைபவம் ஒன்று நடைபெற்றது. சிங்கள ஊடக அமைப்பொன்று இதனை ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ் ஊடகவியலாளர் தரப்பில் இந்த கூட்டத்தில் பேசுவதற்கென ஒருவரும் முன்வராத நிலையில் என்னை அந்த அமைப்பு கேட்டுக்கொண்டதற்கு நான் பேசுவதற்கு சம்மதித்தேன். அந்த கூட்டத்தில் நான் உண்மையில் ஒரு மொழிபெயர்ப்பாரையும் என்னையும் தவிர 2 பேரை தவிர வேறு எந்த தமிழர்களும் அந்த கூட்டத்தில் இல்லை. அனைவரும் சிங்களவர்கள். அந்த நிகழ்வு நடைபெற்ற வேளை அறகலைய எழுச்சி அடக்கப்பட்டு ரணில் ராஜபக்ச கூட்டரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலையாகும். இந்த வைபவத்தின் முதலாவது பேச்சாளராக அழைக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போது வடபகுதி ஊடகவியலாளரின் செய்தியை தாங்கி வந்திருப்பதாகவே அவர்கள் அங்கு என்னை அறிமுகப்படுத்தினர். அங்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டேன். அதாவது தமிழ் ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களின் உரிமை பற்றி பேசுவதோ அல்லது எழுதுவதோ அல்லது தமிழ் மக்களின் உரிமை குறித்தோ அல்லது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் குறித்து பதிவிடுவதோ அது இனவாதமாகாது, பிரிவினையை தூண்டுவதாக அமையாது, பயங்கரவாதமாகவும் அமையாது என்ற அந்த செய்தியை அந்த தமிழ் ஊடகத்துறையின் செய்தியாக அவர்களிடம் நான் குறிப்பிட்டேன். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ரணில் ராஜபக்ச கூட்டரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார பேசுகையில் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாகவும் இந்த செய்தி வெளியாகியதை அடுத்து சிங்கள ஊடகவியலாளர்கள் நாட்டு பிரிவினைக்கும் இன்னொரு போருக்கும் கதவுகளை திறந்து விடுகின்றீர்களா என்று வினவியதாக அவர் அந்த கூட்டத்தில் தெரிவித்தார். நான் இன்னொரு விடயத்தை உங்கள் முன் பதிவு செய்ய விரும்புகின்றேன். தென்னிலங்கை சிங்கள தலைமைகள் தமிழர்களுக்கு ஏதும் கொடுக்கும் மனநிலையில் இல்லை என்பது எங்களுக்கு, அதாவது தமிழ் மக்களில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். பெரும்பாலான வெளிநாட்டு தூதரக உயர் அதிகாரிகளுக்கும் அவர்கள் சார்ந்த நாடுகளுக்கும் தெரியும். தனிப்பட்ட சந்திப்புகளின் போது
பல வெளிநாட்டு தூதுவர்கள் ஆஃப் த ரெக்கார்டாக, அதாவது பிரசுரிக்க முடியாமல் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பிரசுரிக்கவில்லை, இதனை பதிவு செய்துள்ளனர். அதாவது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக எழுந்துவிடக் கூடாது என்பதை இலக்காக கொண்டே ஐநாவும் இலங்கையும் சேர்ந்து பயணிக்கின்றன. இப்பொழுதே பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்ற நிலைக்கு தமிழ் மக்களை ஐநா மனித உரிமை பேரவையும் 2009ஆம் ஆண்டுக்கு பின் தொடர்ச்சியாக இலங்கையில் ஆட்சிப்படம் ஏறிய அரசாங்கங்களும் இணைந்து கொண்டு வந்துவிட்டன. தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் வகையிலான திட்டங்களையும் தாயக கோட்பாட்டை சிதைத்து சிங்கள குடியேற்றங்களை விரைவுபடுத்துவதும் இலங்கையின் ஆட்சியாளர்களும் அரச கட்டமைப்புகளும் முழு வீச்சில் செயல்படுகின்றன. மொத்தத்தில் சிங்கள பெரும்பான்மையின ஜனநாயகத்தின் கரங்களை வடக்கு கிழக்கு மலையகம் என அனைத்து தமிழர் பகுதிகளிலும் முழு வீச்சில் கட்டவிழ்த்து விட்டுள்ளனர். தென்னிலங்கை அரசாங்கங்களின் இத்தகைய போக்கினை விரைவுபடுத்துவதற்கான, அதாவது தமிழர் பகுதிகளை முழுமையாக கபலீகரம் செய்வதற்கான கால அவகாசத்தை வழங்குவதாகவே ஐநாவின் செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. இதனை தடுத்து நிறுத்தும் சக்தி வேலை திட்டம் தற்போதைய தாயக தலைமைகளிடமும் புலமையர் சமூக அமைப்புகளிடமும் இருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். தமிழர் விவகாரத்தில் தென்னிலங்கை ஒரு அங்குலம் தானும் இதுவரை இறங்கி வந்ததாக இல்லை. கடந்த 16 ஆண்டுகளில் மாறி மாறி ஆட்சிப்பிடம் ஏறிய தென்னிலங்கை கட்சிகளும் அதன் தலைமைகளும் தமிழர் விவகாரத்தில் ஒரு அங்குலம் தானும் இறங்கி வந்ததாக இல்லை. சிங்கள தலைமைகள் ஒரு இனமாக தேசமாக கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் தமிழர் விவகாரத்தில் கைகோர்த்து பயணிக்கின்றன. கனடாவில் சிங்கள புலம்பெயர் அமைப்புகள் இன்னும் 10 வருடங்களில் 10 சிங்கள எம்பிக்களை உருவாக்கும் வேலை திட்டத்தை முன்வைத்து செயற்படுவதாக அரசியல் ஆய்வாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இம்முறை வழமைக்கு மாறாக சிங்கள புத்திஜீவிகளின் அணி களத்தில் இறங்கி காத்திரமான பரப்புரையை மேற்கொண்டதாக இன்னும் ஒருவர் குறிப்பிடுகின்றார். இவை அனைத்துமே இலங்கையில் ஆட்சிப்பிடம் ஏறியுள்ள தேசிய மக்கள் சக்தி சிங்கள புலம்பெயர் சமூகத்தை எவ்வாறு சக்தி மிக்கதாக கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு சான்றாகும். அதே வேளையில் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தேசங்களில் உள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் சொத்துக்களையும் தேடி அவைகளை கையகப்படுத்தி வைத்திருப்பவர்களின் தகவல்களை சேகரிப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தி தனது புலனாய்வு கட்டமைப்பை இறக்கி விட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆனால் தாயத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தமிழினம் கட்சிகளாக, அமைப்புகளாக, சிறு சிறு குழுக்களாக, ஊராக பிரிந்து கிடக்கின்றன. எனவேதான் ஐநாவும் தமிழர் விவகாரத்தை வைத்து கடந்த 16 வருடங்களாக குரங்குவிட்டை காட்டிக் கொண்டிருக்கின்றது. தமிழ் தலைமைகளின் புலம்பெயர் அமைப்புகளின் 16 வருட கால சாதனை என்ன என்று கேட்டாலும் இல்லை என்பதே பதிலாகும். போர் மௌனிக்கப்பட்ட பின் இந்த 16 வருடங்களில் தமிழ் தலைமைத்துவங்கள் சாதித்ததும் எதுவும் இல்லை. ஒரு நாடு ஒரு தேசம் என்ற கோஷம், மறுபுறம் சமஷ்டி கோஷம். சமஷ்டி பற்றி பேசுபவர்கள் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். ஆனால் இந்த கோஷங்கள் தமக்கான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான ரோட்மேப், ஒரு திட்டத்தை எவரும் கொண்டிருப்பதாக தெரியவில்லை. அதனை தமிழ் மக்களிடம் முன்வைப்பதாகவும் இல்லை. இந்த கோஷங்கள் தவறானவை என்று நான் கூற வரவில்லை. இவை அனைத்தும் கேட்பதற்கு நன்றாகவே உள்ளன. இதனை அடைந்து கொள்வதற்கான மார்க்கம் என்ன, அணுகுமுறை என்ன, வேலை திட்டம் என்ன, இதற்கான பதில் இல்லாமையினாலேயே அதிர்ச்சியுற்ற தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி நோக்கி திரும்பினர். இது பெரும் ஆபத்தான புள்ளியில் கொண்டு போய் தமிழ் தேசியத்தை, தமிழ் மக்களையும் நிறுத்தியுள்ளது. அதாவது தமிழ் மக்கள் வரலாற்றில் சிங்கள தரப்பை தேசியத்தின் ஒரு தரப்பாக இன்று கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. எனவே தமிழ் தலைமைகளும் தமிழ் கட்சிகளும் தேர்தல் கால வாக்கு அறுவடைக்காக முன்வைக்கும் வெற்று கோஷங்களால் தமிழ் தேசியம் வெற்றி பெறவோ தமிழ் மக்கள் அடைந்து கொள்ளும் நன்மைகள் எதுவும் இல்லை. ஆனால் நாடாளுமன்ற கதிரைகளில் அவர்கள் அமர்க்கலாம். அதற்கு மேல் மிஞ்சுவது எதுவும் இருக்காது. அதே வேளையில் புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். ஏற்கனவே சோல்பரி அரசியலமைப்பில் சிறுபான்மையினருக்கு இருந்த 29வது சரத்தை
1978 கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு மூலம் இவ்வாறு நீக்கப்பட்டது என்பது யாவரும் அறிந்ததே. இதே ஒரு நிலைதான் 13வது திருத்த சட்டத்துக்கும் வரப்போகின்றது. அதாவது தமிழர்களுக்கென அரசியலமைப்பில் உள்ள தமிழர்களை தீர்வென கருதாத விடயத்தை கூட அரசியலமைப்பில் விட்டு வைக்க சிங்கள ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. எனவேதான் ரணில் மைத்திரி தொட்டு இன்றைய தேசிய மக்கள் சக்தி ஆட்சியாளர் வரை புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுகின்றனர். தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அரசியலமைப்பை மீறியதாகவே நடைபெறுகின்றன. இன்றிருக்கின்ற அரசியலமைப்பை மீறியே அனைத்தும் தமிழர் விரோத செயற்பாடுகளிலும் ஜேஆர் தொட்டு இன்று வரை உள்ள ஆட்சியாளர்கள் வரை செயற்படுகின்றனர். எனவே புதிய அரசியலமைப்பு தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளுக்கு காப்பரனாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை சிங்கள ஆட்சியாளரிடமிருந்து எதிர்பார்க்க முடியுமா? அந்த உத்தரவாதத்தை புதிய அரசியலமைப்பு பற்றி பேசுபவர்களால் தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த பின்னணியில் தமிழ் தலைமைகளாலும் தமிழ் கட்சிகளாலும் தீர்வாக முன்வைக்கப்பட்டுள்ளவை வெறும் தேர்தல் கால வாக்கு அறுவடைக்கான வெற்று கோஷங்களே அன்றி அதற்கு அப்பால் வேறு ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்பதை கடந்த 16 வருட கால தமிழர் அரசியல் உணர்த்தும் பாடாகும். இந்த நிலை இப்படியே தொடர வேண்டுமா என்பது குறித்து தமிழ் மக்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர். இதன் காரணமாக தமிழ் மக்களிடையே சரியான இந்த பின்னணியில் தமிழர் அரசியல் அபிலாசைகளை முன்னோக்கி நகர்த்துவதற்கும் ஜனநாயக வழியிலான காத்திரமான போராட்டத்தை நடத்துவதற்கும் 13வது திருத்த சட்டத்தை தொடக்க புள்ளியாக கொண்டு அதனை முழுமையாக அமல்படுத்துமாறு கோரி தமிழ் மக்கள் களத்தில் இறங்குவதை தவிர வேறு தெரிவு தற்போதைக்கு இருப்பதாக தெரியவில்லை. தற்போது தமிழ் மக்களுக்கு இலங்கையின் அரசியலமைப்பு ரீதியாக இருக்கும் ஒரே தெரிவு மாகாண சபைகளே. அரசியலமைப்பில் இருப்பதை அமல்படுத்துமாறு கோரிக்கை முன்வைப்பதற்கான தார்மீக உரிமை தமிழ் மக்களுக்கு உள்ளது. அதனை முழுமையாக அமல்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திற்கும் இந்தியாவுக்கும் சர்வதேசத்திற்கும் அழுத்தம் கொடுக்கும் உரிமையும் தமிழ் மக்களுக்கு உள்ளது. தமிழ் கட்சிகள் கடந்த 14 வருடங்களாக தாயகத்தில் முன்வைத்து பரப்புரை செய்து வருகின்ற தீர்வு திட்டங்கள் உயிர் பெற்று வரும் பொழுது வரட்டும். அதுவரை தமிழ் மக்கள் மாகாண சபைகளை பலப்படுத்தி செய்யக்கூடியதை செய்வது தமிழ் மக்களின் கடமையாகும். இதற்கு இலங்கை அரசாங்கம் தடையாக இருப்பின் தமிழ் மக்களுக்கான பதிலை சர்வதேசமும் இந்தியாவும் வழங்கியாக வேண்டும். எனவே தாயக தமிழர்களும் புலம்பெயர் தமிழர்களும் ஒன்றிணைந்து மாகாண சபைகளை பலப்படுத்தினால் என்ன? தமிழர் போராட்டத்தை மாகாண சபையில் இருந்து ஆரம்பிப்பதை தவிர தற்போதைக்கு வேறு தெரிவு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. நன்றி. நேரம் குறுகிய காலமாக இருப்பதனால் திரு யோகாவர்தன் அவர்கள் இப்பொழுது சுருக்கமாக நிலையான தீர்வை பெறுவதற்கான மாகாண சபை வரை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டரங்கை ஏற்பாடு செய்கின்ற பொழுது நண்பர்களிடம் சொன்னேன், இந்த புறத்தில் பேச்சாளர்களை வைக்க சொல்லி. இப்போதுதான் அங்கு சுவர்கள் மணிக்கூடு ஒன்று இருக்கின்றது, மணிக்கூடை பார்த்து பேச முடியும் என்று. அந்த வகையில் 6 மணிக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எனது உரையை மிகச் சுருக்கமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நிலையான தீர்வு ஒன்றை நோக்கிய ஒரு படிக்கல்லாக மாகாண சபை என்ற தலைப்பிலே பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை அமைப்பு முறை என்பது இந்த அதிகார பரவலாக்கல் அல்லது அதிகார பகிர்வு என்பதை எமது மக்கள், அரசியல்வாதிகள், நிர்வாகிகள், அரசு நிர்வாகிகள் எவ்வளவு தூரத்துக்கு புரிந்து வருகின்றார்கள் என்பதே மிகவும் கேள்விக்குறியான விடயமாக இருக்கின்றது. சமீபத்தில் நடந்த 2 சம்பவங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஒன்று, மன்னாரில் உள்ள மாகாண சபையினுடைய அதிகாரத்தின் கீழ் வருகின்ற வைத்தியசாலை ஒன்றை மத்திய அரசு எடுத்து நடத்த வேண்டும் என்று மன்னாரை சேர்ந்த ஆயர் ஒருவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதாவது போதனா வைத்தியசாலையாக மாற்றப்பட வேண்டும் என்று. அதே போல யாழ்ப்பாணத்தில் உள்ள சில கல்லூரிகளை தேசிய பாடசாலையாக, மாகாண சபையின் கீழ் இருக்கின்ற கல்லூரிகளை தேசிய பாடசாலையாக மாற்றி மத்திய அரசின் கீழ் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருந்து, சில அதிபர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் இருந்து வந்திருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது நாங்கள் இதுவரை காலம் என்னத்திற்காக போராடினோம், எதற்காக போராடினோம், அதிகாரத்தை பெறுவது என்பது என்ன
அதிகாரம் என்பது என்ன என்ற பல விடயங்கள் மக்களுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, ஏன் அரசியல்வாதிகளுக்கும் சரி தெளிவில்லாத நிலைமை ஒன்று இருக்கின்றது என்பதை இதை எடுத்துச் சொல்வதற்கு நாங்கள் உட்பட விடுதலை போராட்ட இயக்கங்களே தவறியுள்ளன என்பதும் இதனூடாக புலனாகின்றது. அதாவது ஒரு சமஷ்டியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தனியிடத்துக்காக போராடியவர்கள், சமஷ்டியாக இருந்தாலும் சரி, இன்று இலங்கை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு பேசப்படுகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, அது ஒரு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பானது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவது தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அனுபவ குறைவு இருக்கின்றது என்று அது பட்டவர்த்தனமான உண்மை. ஏனெனில் மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றியதும் இல்லை, ஒரே எதிர்ப்பு அரசியல் நடத்தியதில் அரசு நிர்வாகத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதும் தெரியாது. ஆகவே இந்த நாங்கள் ஒரு அதிகாரத்தை பயன்படுத்த முற்படுகின்ற போதுதான் மக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி ஒரு அடுத்த கட்ட ஒரு உயர்ந்த ஒரு அலகை அதிகார பகிர்வு அளவை பெறுகின்ற போது அதற்கான ஒரு பயிற்சி களமாக இந்த மாகாண சபை என்பது நிச்சயமாக அமையும் என்பது என் போன்றவர்களின் ஆழமான நம்பிக்கையாகும். இதற்கு உதாரணமாக நான் ஒன்றை தெளிவாக சொல்ல விரும்பும் நடந்த ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இங்கு தேவராஜ் அவர்களுக்கு தெரியும், 1988ஆம் ஆண்டு மாகாண சபை சட்டங்கள் உருவாக்கப்பட்டு நுவரெலியா, அதாவது மத்திய மாகாணத்தில் மாகாண சபை உருவாக்கத்தின் போது அன்று அரசாங்கத்தில் இருந்த இலங்கை தொழிலாளர் கட்சியைச் சேர்ந்த தொண்டமானவர்கள் தனக்கு அந்த மாகாண சபையில் கல்வி அமைச்சு வேண்டும் என்று கோரி அதை பெற்று அங்கு உள்ள ஆசிரியர் பற்றாக்குறைகளை, மலையகத்தில் உள்ள பிள்ளைகள் கல்விக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கொட்டகலை மாகாண சபை நிர்வாகத்துக்கு உட்பட்டு ஒரு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியை உருவாக்கினார். அன்று அவர் இட்ட வித்து தான், அந்த முயற்சி தான் இன்று பல்கலைக்கழகங்களில் பல நூற்றுக்கணக்கான மலையக மக்கள் கல்வி கேட்பதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தது என்பதும் அந்த மாகாண சபை ஆட்சியின் ஊடாகத்தான். இப்படியான அதிகாரங்கள் எல்லாம் அதற்குள் இருக்கின்றது. சிலர் சொல்கின்றார்கள் அது அதிகாரங்களை திருப்பி எடுத்து விட்டது, மத்திய அரசாங்கம் புடுங்கி விட்டது என்றெல்லாம் கதைகள் இருக்கின்றது. சமீபத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தவராசா அவர்களுடைய ஒரு செவி ஒன்றை பார்த்தேன். அதில் அவர் கூறினார், உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி சீதனமாக வேலி போட்டு எல்லாத்தையும் கட்டி தருகின்ற போது அதற்கு நீங்கள் குடி புகாமல் விட்டால் அதனுடைய கண்ணாடியை, அதனுடைய ஜன்னலை ஒருவன் புடுங்குவான், நிலையை ஒருவன் புடுங்குவான், வேலியை உடைப்பான். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒரு மாகாணத்துக்கான அதிகாரம் என்று கொடுக்கப்பட்ட முக்கியமாக கல்வி, மருத்துவம், உள்ளூராட்சி சபைகள் என்று கொடுக்கப்பட்ட நிலையில் அதை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கின்ற 27 வருடங்களாக அந்த ஆட்சி என்பது குறிப்பாக வடக்கு கிழக்கில் இல்லாத நிலையில் அந்த மக்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்துதானே ஆக வேண்டும். அப்போது அந்த அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு தான் ஆக வேண்டும். அது அப்படித்தான் அங்கு எடுக்கப்படுகின்றது, அப்படித்தான் அதிகாரிகள் அதை எடுத்துக்கொண்டார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எனவே தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி என்பது மாகாண சபைகளில் அவசியம். அந்த தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி இல்லாத காரணத்தினால்தான் குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தமிழ் கட்சிகள் தோல்வியடைந்ததற்கும் அரசாங்க கட்சியாகிய தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றதற்கும் முக்கிய காரணமாகும். ஏனெனில் குறிப்பாக சுகாதாரம், கல்வி போன்றவை மாகாண சபைக்கு உட்பட்ட விஷயங்களாக இருக்கின்ற போது அதிகாரிகளை அவர்களை அதை கையாளுகின்ற போது தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அங்கு இல்லாத காரணத்தினால் மக்களுக்கு தமிழ் கட்சிகள் மீது ஒரு விரக்தி உருவாகி நாங்கள் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து அவர்கள் மூலம் இவற்றை பெற்றுக் கொள்வோம் என்ற நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்ததற்கு காரணம் இந்த மாகாண சபை ஆட்சி அங்கு இல்லாத காரணம் என்பதும் ஒரு முக்கிய காரணமாகும். இதனை எல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு பார்க்கின்ற போது இந்த மாகாண சபை என்பது ஒரு அடுத்த கட்ட இறுதி தீர்வை நோக்கி செல்வதற்கான ஒரு பயிற்சி களமாக மக்களுக்கும் சரி, அரசு அதிகாரிகளுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி நிச்சயமாக அமைய முடியும். அரசியல்வாதிகள் என்று நான் சொல்கின்ற போது முக்கியமாக கடந்த வடக்கு மாகாண சபையில் நடந்து கொண்ட விதம், அதை திறன் வாய்ந்த வகையில் நீதி சட்டங்களை உருவாக்காமல் காலத்தை வீணடித்த விடயங்கள், இவையெல்லாம் பலரால் விமர்சிக்கப்படுகின்ற விஷயமாக இருக்கின்றது. எனவே அவை இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட்டால் அந்த மாகாண சபைகளை ஏற்று திறம்பட நடத்தக்கூடியவர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும்.
எனவே இன்றைய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையுடன் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அதிகார பகிர்வு என்பதற்கு எதிரானவர்கள். அது கொள்கை ரீதியாக சொல்கின்ற விஷயம். அவர்கள் நினைத்தால் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலம் 3-2 பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த மாகாண சபை சட்டத்தையே இல்லாமல் செய்துவிடக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த நிலைமையில் தான் நாங்கள் இந்த மாகாண சபை அவசியம், அந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்ல தென்னிலங்கையில் இதை வைத்து ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இந்த கருத்தரங்குகள் நடைபெற்றுக் வருகின்றன. இங்கு நடந்த இந்த கருத்தரங்கில் நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 50 பேரை தான். ஆனால் வந்து நிற்பவர்கள் 20-25 பேர். அவ்வளவு பேரும் பொதுமக்கள் அல்ல, அவர்கள் அத்தனையும் அரசியல் செயற்பாட்டாளர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு 10-20 பேருடைய தொடர்பு அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். நாங்கள் இந்த கருத்தரங்கை இன்னும் இந்த கனடாவில் மற்ற புலம்பெயர் நாடுகளிலும் நடத்துவதற்கு யோசித்திருக்கின்றோம். அதற்கு உங்களுடைய பூரண ஒத்துழைப்பு வேண்டும். இதை வலுவாக நடத்துவதன் மூலம் கனேடிய அரசாங்கத்தின் மூலமாக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையம் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இதை ஒரு மக்கள் இயக்கமாக தொடர்ந்து நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜுவால் அவர்களே. அடுத்ததாக திரு குணபாரன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். இன்னும் ஒன்றும் தாமதமாகிவிடவில்லை. இன்றிலிருந்து ஆரம்பித்தாலே நாங்கள் வெகு தூரம் சென்று விடலாம் என்று மனுசபுத்திரன் அவர்கள் கூறிய அந்த கவிதையோடு நான் மிக சுருக்கமாக எனது சிறு உரையை ஆற்றி இந்த மண்டலம் நன்றி கூறுகிறேன். இந்த மாகாண சபை என்பது எல்லோருக்கும் அது குறித்த உள்ளடக்கங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இதை ஏன் நாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், இதில் ஏன் அவசியம் என்பது குறித்தே நான் இரு விடயங்களை கூறிவிடுகிறேன். என்னவென்றால், இந்த நாங்கள் தமிழர்களுடைய தாயக பிரதேசங்கள், வடகிழக்கு பிரதேசங்கள் என்று நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக கூறி வருகிறோம். ஆனால் இந்த 13வது சட்ட திருத்தத்தை தான் வடகிழக்கில் தமிழ் மக்கள் காலங்காலமாக வாழ்ந்து வந்த பிரதேசம், வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசம் என்று அந்த 13வது சட்ட திருத்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரையில் நாங்கள் எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை நிகழ்த்தி இருக்கின்றோம். எத்தனையோ அரசுகளோடு எமது முன்னாள் தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த 13வது சட்ட திருத்தம் ஒன்று மட்டும்தான் அரசியல் சட்டத்தில், அரசியல் ஜாப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஆகவே எம் கையிலே இருக்கின்ற பறவையை நாங்கள் காப்பாற்றாமல் மரத்திலே இருக்கின்ற பறவையை தேடி பிடிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வதாக இருக்கின்றோம் என்று ஒரு சில கட்சிகளை பற்றி கூறுகின்றேன். சமஷ்டி பற்றி பேசுகிறார்கள். சமஷ்டி என்ற அதற்குரிய அதிகாரங்களை கூட நாங்கள் பெறுவதற்கு, தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்களும் அவராக இருக்கின்றோம். ஆனால் அது எப்படி அதை பெற முயல்வது என்பது அதில் கேள்வியாக இருக்கிறது. அரசியல் சட்டத்திலே இருக்கின்றதே எம்மால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஊக்கங்களையும் அழுத்தங்களையும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற நாம் ஒரு புதிய ஒரு அரசியல் சட்டத்தையும் சமஷ்டி குறித்து நாங்கள் எவ்வாறு செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. அடுத்தது, தற்போதுள்ள இந்த அரசாங்கம் பற்றி கூறுவதாக இருந்தால், ஜனாதிபதி அவர்கள் மிக எளிமையாக இருக்கின்றார். மக்களோடு அவர் மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் நெருக்கமாகவும் பழகுகிறார் என்ற ஒரு நல்லெண்ணம் அவர் மீது இருக்கின்றது. ஆனால் எமக்கு முக்கியமானது அதுவல்ல. அவர் ஒருபோதும் இலங்கையிலே தமிழ் தேசியம் ஒரு தேசியம் என்று இன்னும் அவர் வெளிப்படையாக கூறியது கிடையாது. ஜேவிபி கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற டெல்வின் சில்வா அவர்கள், அவரும் முன்பு இருந்த தலைவர் சோமவன்சா அவர்களும் கூறினார்கள், 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்தது பிற்பாடு இனி நாம் மாகாண சபை அதிகாரிகள் குறித்து பேச வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் பேசினார்கள். இதுவரையிலும் கூட டெல்வின் சில்வாவின் வாயிலிருந்து இந்த மாகாண சபை அதிகாரங்கள் குறித்து அவர்கள் இதுவரையும் பேசவில்லை. அடுத்து அவர் கூறுகிறார் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருப்போம் என்று. அந்த தாய் என்பதை இங்கு யார் என்ற கேள்விதான் இங்கு எழுகின்றது. எமது தாய் தமிழ் தாய் என்பவள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவள். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னது தமிழ் தாய். பயிர் மட்டுமல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் கூறினார். அதுவும் தமிழ் தாய் தான். அப்படி நீண்டு ஆகமாக இந்த வாழ்ந்து வந்த தமிழ் தாயினுடைய இந்த இருப்பை நாம் கலைத்துவிட்டு எப்படி ஒரு பெரும்பான்மையினரின் தாயை நாங்கள் தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி விழுகிறது. ஆகவே அத்தோடு இந்த 13வது சட்ட திருத்தம் என்பது இதை நாம் ஒரு 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 நகர்வாக அல்லது ஒரு தற்காலிக தீர்வாக ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு கூடிய அதிகாரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான
வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவே இந்த கூட்டத்தில் நாங்கள் கூடியிருந்தோம். தாயகத்தில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. மேலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இது வகையான கருத்தரங்குகள் நிகழ்த்தப்பட வேண்டும். இது குறித்த வாசிப்புகள் மீண்டும் மீண்டும் வாசிப்புகள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கூறி இந்த இலங்கையிலிருந்து வருகை கொண்டிருந்த எழுத்தாளர், பந்திய எழுத்தாளர், அரசியல் ஆய்வாளரான திரு ஜதீந்திரா அவர்களுக்கும் மற்றும் இங்கே பேசியிருக்கின்ற சிவா முருகப்பிள்ளை அவர்கள் மற்றும் எனது அன்புக்குரிய அண்ணன் ஜோகா குலவன் அவர்கள் மற்றும் இந்த தலைமை தாங்கிய கன்சாமி அண்ணவர்கள் மற்றும் தினசரி பத்திரிகையினுடைய முன்னாள் உதவி தலைமை ஆசிரியராக இருந்த தேவராஜ் அவர்களுக்கு நன்றி கூறி அதற்கு மேலாக இன்னும் நம்பிக்கையோடு இந்த 13ஆம் சட்ட திருத்தத்தின் மூலம் ஓரளவுக்காவது தமிழ் மக்களுடைய இருப்புகளை தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சரி, ஆனால் அதை அடைகிறதுக்காக புலத்திலேயும் புலம்பெயர் தேசத்திலேயும் நாங்கள் செய்யக்கூடிய கடமைகள் என்றால் பொது வேட்பாளர் என்று அண்மையில் நிறுத்தப்பட்டது ஜனாதிபதி. அதிலிருந்து பலர் அதுக்கு பண உதவி செய்தார்கள். அந்த பண உதவிக்கான வரவு செலவு திட்டங்கள் அதை பற்றி கேள்வி கேட்ட போது அதற்கான மறுமொழி இன்று வரைக்குமே கிடைக்கப்படவில்லை. அப்போ இப்போது கூட நிதி தேவையாக இருக்கிறது. ஆகவே இந்த டிரான்ஸ்பேரன்சி என்ன ஒன்று இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி என்று இருக்குது. இந்த ரெண்டும் முக்கியமானது. அதாவது ஒரு நம்பிக்கைத்தன்மை வர வேணும். எந்த தலைமத்துவம் ஏற்று நடத்துகிறவங்க அரசியல் கட்சிகள் அங்கே இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்தில் உள்ள அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த நம்பிக்கை துளையும் போதுதான் மக்கள் ஒதுங்குகிறார்கள் அரசியலுக்கு. அதாவது இதில் உள்ள எல்லாரும் இதய சுத்தியோடு தான் அரசியலில் ஈடுபடுறவர்கள் அல்ல. ஆனால் இங்கே முன்னணியில் புலம்பெயர் தேசத்தில் அங்கே இருக்கிறவர்கள் அரசியல் அவர்களுக்கான வாழ்வாதாரமாக போயிருக்கு. அப்போ அதால தான் அந்த கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது, அரசியலாக சொந்த வாழ்வு வரும்போது சொந்த வாழ்வு முக்கியம் ஆகிறது. ஆகவே அந்த நிலைமையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு அமைப்பு உண்டு கனடாவிலே, சுகாதாரமும் கல்வியுக்கும் என்ன நாங்கள் பங்களிப்பு செய்யலாம் புலம்பெயர் தேசம் என்றதில் ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. இன்றைக்கு யாழ் மாவட்டம் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம். ஆகவே அந்த நடத்தப்பட்டதே அந்த அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று இருக்குது. எவ்வளவு பணம் செலவு செய்தது, அதுக்கான என்ன விளைவை கண்டோம், அதில் இன்றைக்கு கடந்த சில நாளுக்கு முன்னும் இன்னொரு மாநாடு நடத்தப்பட்டது. எவ்வளவோ செலவழித்து பலர் இங்கே வந்தார்கள். இதற்கான அடுத்த வருடம் அவர்களிடம் ஒரு முன்னேற்ற அறிக்கையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு புலம்பெயர் தேசமாக இப்போதும் கூட 15 மில்லியன் தேவை என்றார்கள் கட்டிடம் கட்டுவது. பிறகு இன்னொரு அமைப்பொண்டு 3 மில்லியன் செலவழித்தார்கள் தமிழினுக்கு. ஆகவே பணம் என்பது தாராளமாக வாரி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்துக்கான விளைவுகளை அந்த பணத்தை சேகரித்தவர்களும் அதற்கான நடைமுறைப்படுத்தியவர்களும் பொறுப்பு கூற வேண்டிய கடமை இருக்கு. அந்த அக்கௌண்டபிலிட்டி என்றது மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்குது. அங்கே புலத்திலேயும் புலம்பெயர் தேசம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. அப்படி இருந்தால் தான் இதய சுத்தியோட பயணிக்கிற பலரும் அரசியலில் ஈடுபடுற சமூகம். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் எவ்வளவு பேர் எவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருக்கு. ஆனால் அதாவது வெளியில் வருவர். ஆனால் இந்த பிரச்சனை தான் இருக்குது. அதாவது அரசியலையும் தமிழையும் வைத்து வயிறு வளர்ப்பவர்களை தான் பலர் ஒதுங்கி நிற்கிறார்கள் என்பதுதான் எங்களுக்கான தோல்விக்கான காரணம். இதை நிவர்த்தி செய்யாமல் நாங்கள் ஒரு படி கூட முன்னுக்கு வைக்க முடியும். அதான் இந்த சிறு கருத்து. இது எல்லோரும் நீங்கள் கருத்தில் கொள்வீங்கள் என்று நினைக்கிறேன். அவ்வளவாக நான் அந்த விடயங்களில் கவனம் செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிற தூரம் என்னிடையே இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, நாங்கள் இப்பொழுது பேசினோம் 13வது திருத்தம் பற்றி. அது அவசியம் பரவலாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அது பற்றிய விடயங்கள் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்த வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையும் அதை ஒப்புக்கொண்டு போக வேண்டும் என்று நான் சொல்கிறோம். எனக்கு இருக்கிற முக்கியமான கேள்வி, இந்த யாருமே செய்வது என்னென்னால் எங்களுடைய தேசத்தில் இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் பேரளவில், அதுக்கு 10 அல்லது 15க்கும் மேற்பட்ட செயற்பாட்டாளர்கள் இருக்கிறதாக பத்திரிகைகளில் செய்தி வருது. ஒரு கட்சி கூட எனக்கு தெரியும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த காலத்தில்
கட்சி என்றால் அந்த கட்சிக்கு ஒரு பத்திரிகை இருக்கும், கட்சிக்கு ஒரு கிராமமாக கூட்டங்கள் நடக்கும், மக்களோடான உரையாடல் தொடர்ந்து நடக்கும். நான் பத்தித்துறை தொகுதியை சேர்ந்தவன். எங்களுடைய துரரத்னம் எம்பி அந்த பிரதேசத்தில் என்னுடையது வந்து வடமராட்சி கிழக்கு அம்பன் வெளிவர கோயிலிருந்து அங்கே இன்னும் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான். ஒரு மாதத்தில் ஒரு காலாவது வருவார். எங்களுடைய ஃபுட்பால் கிரவுண்டில் இருந்து எல்லாரோடையும் கழிச்சிட்டு போவார். எங்களுடைய பிரச்சனையை ஒவ்வொன்றையும் சேர்ப்பார். எங்களுக்கு விவசாய கந்தூரில் கடன் வழங்கப்படுவதற்கு இந்த வேறு வசதி படைத்தவர்களாலே அந்த அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை தங்களோட பேரில் லோன் எடுத்துக்கொண்டு எங்களுக்கு காசு கிடைக்காம சுச்சுவேஷன் எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய அப்பாவுக்கு அந்த காசு கிடைக்காம போனேன். அதையெல்லாம் நேரடியாக நின்று தீர்க்கிறதுக்கு அந்த எம்பி அங்கே வந்தார். அரசியல்வாதிகள் மக்களோட கலந்து பேசி திரிந்த வரலாறு அங்கே ஒரு காலத்தில் இருந்தது. அரசியலே அவர்கள் மக்களுக்கு பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு விளைவையும் தமிழரசு கட்சியினுடைய சுதந்திரன் பேப்பருங்கிற வாசிசாலைக்கு வருது, மற்ற கட்சிகளுடைய பத்திரிகைகள் வருது. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கு என்ன நடக்குது, அரசியல் என்ன நோக்கி போய்கொண்டிருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எம்பியும் என்னென்ன சொல்லுகிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்றைக்கு மக்களோடான உரையாடலை எந்த கட்சியும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. யூடியூபர்ஸ் தங்களுக்கு புரிந்த அளவில் அறிவிக்கிற அறிவிப்பை தவிர, ஏதாவது நீ ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போடுற விஷயங்களை தவிர எந்த விதத்திலையும் மக்களோடான உரையாடல் இல்லை. ஆக்சுவலி எங்களோட ஒரு ஒரு போராட்டத்துக்கு ஒரு சமூகத்தின் விடுதலைக்காக அடிப்படையாக செயல்பட வேண்டிய அரசியல் கட்சிகள் இயங்குவதே இல்லை. எந்த கட்சியும் நான் எந்த கட்சியை நீங்கள் நேம் பண்ணுமோ நான் ஒவ்வொன்றை பற்றியும் எனக்கு சொல்வதற்கு கருத்து இருக்கு. இத்தனைக்கும் ரவீந்திர அளவுக்கு எனக்கு டிரெக்ட் கனெக்ஷன்ஸ் இப்போ இல்லாதபடியாலும் ஸ்டில் எனக்கு நான் விவாதிக்கிற அளவுக்கு எனக்கு போயிருக்கு. ஒரு கட்சியும் இது செய்யணும். ஒவ்வொரு கட்சிகளும் பாராளுமன்றத்திலே அடுத்ததாக யார் வாரது, எவர் வாரது, எப்படி வாரது என்பதற்கான திட்டங்களை திட்டுறதில் கவனமாக இருக்கிறார்களே ஒழிய வேறு ஒன்றும் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை, மக்களை நாங்கள் அடிக்கடி இயக்க காலங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு வசனம் அரசியல் மயப்படுத்துதல் வேண்டும். அது இன்றைக்கு இல்லை. நாங்கள் அரசியல் மயப்படுத்த இல்லை, எப்படி வெளிநாட்டுக்கு முன்னால் வெள்ளா இருக்கலாம் என்ற ஒரு பொய்க்கதையாக படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது செய்ய முடியுமென்ற இந்த இது அதை சேர்ந்து செய்யறதுக்கு நான் தயாராக என்ன இப்போ இந்த 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் என்ன தடைகள் இருக்கு? இப்போ உதாரணமாக வந்து வரதராஜ பெருமான் அவர்கள் தனது அந்த இலங்கை பொருளாதாரம் குறித்த அந்த நூலில் கடைசியில் ஒரு கேள்வி கேட்கிறார். உலகத்தில் பல நாடுகளில் தேசிய ஒருமைப்பாடு, தேசிய பொருளாதார வளர்ச்சி இதுகள் எல்லாம் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட அலகுகள் ஊடாக வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்கட நாட்டில் மட்டும் ஏன் இந்த மாகாண சபைகள் இதுகள் வந்து சரியாக இயங்கவில்லை? அதுக்கு நாங்கள் எல்லாரும் சொல்றோம் முதல் காரணம் வந்து மத்திய அரசுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்கு அவைக்கு விருப்பம் இல்லை என்றது அது உண்மைதான். ஆனால் அதை விட இன்னும் சில காரணங்கள் இருக்கு இந்த 13வது சட்டத்தில். அதில் முக்கியமானது வந்து உங்கள் அநேகமான எல்லாருக்கும் தெரியும், 3 லிஸ்ட் இருக்கு. மாகாண சபைக்கு என்னென்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரம், மற்ற கான்கரண்ட் லிஸ்ட் 2 மாகாண சபையும் மத்திய அரசும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் அதிலேயும் வந்து அந்த இறுதி முடிவை எடுப்பது வந்து பாராளுமன்றம். அத்துடன் வந்து அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட 5 சப்ஜெக்ட்ஸ் ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட், இப்படி இந்த சப்ஜெக்ட்ஸ்லேயும் அந்த கொள்கையை வகுக்கிறதுக்கு மாகாண சபைகளுக்கு அதிகாரம் இல்லை. உதாரணமாக வந்து பாடசாலையில் பாடவிதானம் சிலபஸ் அது வந்து மாகாண சபையால் செய்ய முடியாது. அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. இப்படி அந்த பல அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பிடியை வச்சு மத்திய அரசாங்கம் தான் வச்சிருக்கு. அப்ப நாங்கள் இனி இந்த புதிய அரசியல் திட்டமோ அல்லது 13 முழுமையாக அமுல் நடத்த வேண்டும் முயற்சி செய்யும் பொழுது இந்த தடைகளை எடுக்க வேணும். அத்துடன் வந்து உதாரணத்துக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 60-70% அந்த அவர்களது செலவுகள் வந்து மாநில அரசுகள் ஊடாகத்தான் நடக்கின்றது. ஆனால் இலங்கையில் வந்து தனியாக 10% மட்டும்தான் மாகாண சபைகளுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்படுகின்றது. அதிலும் வந்து கூடுதலாக இந்த சம்பளம் கொடுக்கிறது, அதுகள் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுகளுக்கு தான் செலவாகின்றது.
எனவே அதிகார பகிர்வு கலைக்கும் பொழுது கட்டாயம் இந்த நிதி பகிர்வும் வந்து சமச்சீராக இருக்க வேண்டும். இல்லாட்டி அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஆனால் இந்த 13ஆம் சட்டத்தில் இருக்கிற ஒரு நன்மை என்னன்னா, நாங்கள் எங்களுக்கு பிறருக்கு தெரியாமல் இருக்கும், உத்தியோகபூர்வ மொழி தமிழும் சிங்களமும் தமிழும், லிங்க் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். அப்போ அந்த உத்தியோகபூர்வ மொழி வந்து தமிழ் மொழியும் உத்தியோகபூர்வ மொழி என்றது வந்து இந்த 13ஆவது சட்டத்தில் தான் இருக்கு. நன்றி. அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு 77 வருடமாக நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். முதல் 35 வருஷம் எத்தனையோ ஒப்பந்தங்களை போட்டோம். ஒன்று அறிவிலேருந்து ஆயுதத்தை எழுதினோம். ஆயுதத்தை அது முடிய போகிற நேரத்தில் இந்த இயக்கங்கள் விட்ட தவறுகள் நிச்சயமாக இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை கண்ணை முடிக்கின்ற ஏற்றிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு இந்தியாவுடைய முழுமையான ஆதரவு இருந்தது. மற்ற 2 நாடு சேர்ந்து இல்லாட்டி இப்போ நான் அப்பாவோட சண்டை விட்டு போயிட்டேன். அவர் சொல்லுவார் சிங்களோட ஒன்றும் கதைச்சி சடை விட ஆரம்பிச்சு. அப்போ நாங்கள் 77 வருஷம் காய்ச்சலிங்க கொஞ்சம் 77 வருஷம் கொஞ்சம் நாள். ஆகவே கடந்த காலத்தை விட்ட தவறுகளை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை 13ஆவது திருத்த சட்டத்தை இந்தியா பிடிச்சி நான் மோடியோட போய் கதைச்சு. இப்போ மோடி போகிறத சரி அரசியல் செய்தாலும் செய்கிற போறேவாரு. ஆனால் அவருக்கு தமிழுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையே. போரோட இல்லாமல் தமிழை பற்றி கதைக்கிறேன். அவரோட போய் இதுதான் எங்களோட பிரச்சனை. எங்களுக்கு இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை இலங்கையும் இந்தியாவும் செய்ததை கௌரவப்படுத்துகிறோம். அதுக்கான வேலைத்திட்டத்தை நாங்கள் செய்வோம் எல்லாரும் சேர்ந்து. அதை விட்டு போட்டு அதில் அது பிள்ளை இருக்கு ஒன்றே 100% செய்யலாது. ஐயா ஒரு இயக்கங்கள் வந்தே செய்ததா இல்லையே, செய்யலாம் போயிட்டு. அப்போ அதுகளை விட்டு போட்டு அவர் சொல்கிற மாதிரி இன்றைக்கு என்ன எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் தேவை. ஒரு அமைப்பு இருக்கணும், ஒரு வேலை திட்டம் இருக்கணும், அதுதான் தேவை. அதை விட்டு போட்டு நடந்தது நடக்க போகிறது அவர் இப்படி செய்கிறது அதுக்கு உள்ள விட்டு போட்டு இதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதை செய்யாத ஆக்களை நீங்கள் அங்கே உள்ள ஆக்கள் மற்ற அரசியல் கட்சிகளை இவை செய்கிறது பிள்ளைன்றதை சொல்லி அவைய இல்லாமல் பண்ணணும். அதுதான் இல்லாமல் பண்ணணும். மீனிங் அந்த ஜனநாயக ரீதியில் அவைய தோற்கடிக்கணும். இதுதான் முதல் ஐயா முதல் ஒரு புள்ள பிறந்த அது முதல் தவண்டு தான் நடக்கணும். உடனே யூனிவர்சிட்டி போயிடுமா. ஆகவே இதை எல்லாரும் புரிஞ்சு கொண்டு இந்த 13ஆவது திருத்தத்தை இந்தியா மூலமாக எல்லாரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்தி யார் சொன்ன மாதிரி முதலாவது அதுக்கு பிறகு போகும். அப்புறம் அது அப்படி வந்தா பிறகு இன்றைக்கு நாங்கள் பிறநாள் எல்லாம் இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு நாளைக்கு கியூவைக்கில் ரெஃபரண்டம் வச்சு ஒரு ஓட்டு கியூவைக்கு ஆதரவாக வந்தால் கியூவைக்கு இருந்தாங்க நாடா. நாங்கள் இப்போ எல்லா நாட்டில் வரோம். இல்லை இப்படி சொல்லி தான் பிரச்சனை அப்படி இருக்குது. ஓகே இது அடுத்த திட்டம் வேண்டாம். வெளிநாடு எல்லாம் சேர்ந்து ஓகே ரெஃபரண்ட் பிடிவதா இல்லையான்னு ஒரு எலெக்ஷன் வைக்கலாம். முதல் வந்து கிடைக்க வேணும். கிடைக்காம நக்கான சம்பளம் என்னது ஒன்றும் நல்ல நடவடிக்கை சாத்தியம் இல்லை. 27 வருஷம் வீணாக்கிட்டோம். இனி வீணாக்காம எல்லாரும் சேர்ந்து சொல்ற போல இந்த 13ஆவது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலையை செய்யணும். அதான் என்னுடைய கருத்து. அதுக்கு நன்றி. முக்கியமாக அந்த கான்ஃபரன்ஸ்ன்ற விஷயம் கேட்டிருந்தார். அவர் வெளியில போயிட்டு இருந்தாலும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் பேசினது சொன்னது அத்தனை உண்மை. வந்து அந்த டிரான்ஸ்பரன்சின்றது இல்லை என்று சொன்னால் வந்து மக்கள் நம்பிக்கைன்றது பெற முடியாது. ஸோ அந்த வகையில் நாங்கள் இனி இங்கே நடத்துகிற கருத்தரங்கள் மேற்கொண்டு நடத்துவதாக நிச்சயமாக இந்த ஃபைனான்சியல் டிரான்ஸ்பரன்சியோடு தான் நடத்துவோம் என்ற இதை வந்து அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்குறேன். முதலாவது. ரெண்டாவது, இதற்கு முன் பேசின இன்னொரு அவருடைய பேர் மறந்துட்டோம். வந்து அவர் சொன்னார் எங்கே இருந்து தொடங்குறது, யார் செய்கிறது, மக்களை அரசியல் மயப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த மக்களை அரசியல் மயப்படுத்துவதன் ஒரு நடவடிக்கை தான் இப்படியான கருத்தரங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகின்றது. இது இன்னும் இலங்கையில கிராம மட்டத்தில் கொண்டு போவதற்கான வேலைகளை போட்டிருக்கிறோம். வந்து இது தனியாக டிடிஎன்ஏல மட்டும் செய்கிற விஷயமாக நாங்கள் பார்க்கல. இதில் மற்ற கட்சிகளும் இணையணும், பொது அமைப்புகளும் இணையணும், எல்லாரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும். ஒரு மக்கள் இயக்கமாக நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்பினோம். அதை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்வோம் என்றதையும் கூறிக்கொண்டு, அடுத்ததாக மோகன் அவர்கள் அந்த 13ஆவது திருத்த சட்டத்தில் உள்ள அந்த சட்டவாக்கு விஷயங்களை பற்றி பேசினார். உண்மையில வந்து மாகாணங்களுக்கென்று அதிகாரங்கள் பகிரப்பட்ட விஷயங்கள், கல்வி, மருத்துவம், உள்ளூராட்சி சபைகள் என்ற விஷயங்களை பார்க்கின்ற போது அது பகிரப்பட்டது என்ற அடிப்படையில் அது தொடர்பான நியதி சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நியதி சட்டங்கள் என்பது வந்து இலங்கையினுடைய மத்திய பாராளுமன்றத்தினதோ அல்லது அதுக்கு முன்பிருந்த பிரிட்டிஷ் சமூகத்தில் காணி சட்டம் வந்து பிரிட்டிஷ்
மூலத்திலெல்லாம் வந்தது. அவையெல்லாம் இந்த மாகாண சபைக்கும் செல்லுபடியாகாது என்பதை வரையறை செய்கின்றார். அதாவது ஒரு காணிக்கு வேலி அடைக்கிற மாதிரியான விஷயம் தான் அந்த நியதி சட்டங்கள். அந்த நியதி சட்டங்களை நாங்கள் உருவாக்குகிற பின்பு மாகாணம் அதன் பாடத்திட்டங்களை கூட வந்து மாகாண இதுகள் செய்ய முடியும் என்ற அடிப்படையில் வந்து அந்த நடைமுறைகளாகத்தான் நிரூபிக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். இவ்வளவு நேரமும் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்விலே கனடா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் நடத்திய மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் என்ற கருத்தரங்கு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அத்தோடு இந்த நிகழ்வை நீங்கள் தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடையத்தாரோடு இணைந்திருங்கள். நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய கனடா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பினருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டவர்களுக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைவர்களுக்கும் தடையத்தார் குழு சார்பாக அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.